மாவே இருந்திருக்கும். 10th பாஸ் ஆயிரணும், 11th போயிடணும், 12th முடிச்சிடணும், காலேஜை முடிச்சிடணும். இதெல்லாமே நம்மளோட என்ன பிளான்ஸ், என்ன கோல்ஸ்? வி ஆர் ஆல் அக்ரிங்களா? அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே. பட் இஸ் தட் ரியலி அ கோல்? ஐ திங்க் தட் இஸ் அ நீடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் அ நீட். See, I'll come back to this. ஒரு சின்ன பின் கதைக்கு போயிட்டு we will start this class. 2006 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னோட யூஜி நான் முடித்த இயர் 2006. I'll tell you very honestly, நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருப்பேன், ரிப்பீட்டடான ஒரு கதையாக கூட இருக்கலாம். I went to this personality development program, 13 weeks program. எத்தனை வர ப்ரோக்ராம்? 13 weeks. மயிலாப்பூரில் டாக்டர் சேயோன்ட்டு ஒரு ப்ரொஃபஸர் அவங்க எடுத்திருந்தாங்க. 13 Sundays ஆக்சுவலி. வியாசர்பாடி. நான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஐ வாஸ் அன் இன்ட்ரோவர்ட், ஐ டோன்ட் ட்ராவல் மச். வீடு, ஸ்கூலு, வீடு, காலேஜ், இப்படி தான் இருக்கும் என்னோடய லைஃபே. ஸோ ஐ நெவர் பீன் டு எனி பிளேஸ், பட் ஐ வாஸ் ஸோ மச் இன் டு பீயிங் அன் இன்ட்ரோவர்ட். ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தட் ஷில். விவேக் சார் பார்த்துருக்கீங்கல்ல, வென் டு திஸ் கோல் செட்டிங் அண்ட் கேம்ஸ் பார்த்துட்டு அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோல்ஸ் எல்லாம் இருக்கான்னு எல்லோரும் கேட்பாங்களே. இப்போ நான் இப்போ உங்களுக்கு கேட்பேன், ஆப்வியஸ்லி ஐ வில் பி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் லைக் உங்களை கோல் என்ன அப்படிலாம். ஐ வாஸ் க்ளூலெஸ். எனக்கு ஐடியாவே இல்லை என்னடா கோல். நம்மளுக்கு நம்ம வாழ்கிறோம், டெய்லியும் சாப்பிட்றோம், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், வாட்ஸ் இப்படி தானே. தெர் இஸ் நோ பர்டிகுலர் கோல். ஸோ தெர் வாஸ் சம் டெக்னிக் தே டாட் மீ அந்த டைமில். அண்ட் தே சார்ஜ் மீ FT. அப்போ ஒன்று 2006 சொல்கிறேன். சம் thousands சம்திங் ஒரு கிளாஸுக்குன்ற மாதிரி. பட் தென் ஐ ஹவ் காட் ஸ்காலர்ஷிப். நான் பேப்பர்ஸ்லாம் கொடுத்து அதெல்லாம் வேவ் ஆஃப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்கக்கிட்ட வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தே கேவ் மீ ஃபார் என்டையர் ப்ரோக்ராமே நான் 600 rupeesக்கு முடித்தேன். The point is, இந்த கோல் செட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இட் ஓப்பன்ட் ஒன் திங் இன் மை லைஃப், தட் இஸ் பர்பஸ். எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்ற பர்பஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் தட் இஸ் த வே வி லீட். ஆர் சி வி மைட் பி ஹேவிங் லாட் ஆஃப் கோல்ஸ். வீடு கட்டணும், நிறைய சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவுக்கு நல்லா பார்த்துக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இருக்கா இல்லையா? ஸோ பட் அந்த ரியல் பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் நாட் லிமிட்டட் டு தீஸ் things. The real purpose is something else. Today we are going to do that. We are going to find the ultimate purpose of life, and we will find the goals. இப்போ நீங்கள் உங்களோட ஸ்டேஜில் நீங்கள் என்ன இமீடியட் கோல் என்னவாக இருக்கும்? கெட் அ ஜாப் இன் ஸோ அண்ட் ஸோ, அந்த மாதிரி. அதுதானே இமீடியட் கோல். அதை எப்படி we will achieve it through a systematic plan, through visualization techniques, through ikigai, ஒரு Japanese method we will learn. Yeah, I'll try to make it as uneasy or uncomfortable as possible. Next slide. Yeah, these are the thoughts. Next one. Yeah. Boys and girls, I'll start this session with a small activity. Please sit, ma'am. I want everyone to close your eyes. Relax yourself. ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. டேக் எ டீப் ப்ரீத். இமேஜின் தட் யூ ஆர் ஆன் யுவர் செல்ஃப். யாருமே உங்களை சுற்றிலாம் இல்லை. யூ ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். உங்களை சுற்றி ஒரு காம்னஸ் இருக்கட்டும். ஜஸ்ட் ப்ரீத். எந்த தாட்ஸும் வேணாம். தாட்ஸ் வில் கம். Just breathe. Now visualize where exactly you want to be after 3 years. From now, where exactly you want to be. It can be anywhere. It can be an office setup, surrounded by colleagues. You might be giving a presentation, or it might be a group gathering where you are giving a presentation. Or it might be Hawaii island கூட இருக்கலாம், where you are chilling out with your friends, family and stuff. It can be anything. Just visualize where you want to be after 3 long years, from this day to that day. 3 years அப்புறம் where exactly you want to be. Just visualize. See yourself there.
You can also imagine what exactly you are wearing. You can be wearing a suit, you can be wearing anything, whatever the beachல இருக்கீங்க chill பண்ணிட்டு இருக்கீங்க. It can be anything, no matter what, but visualize. See yourself. Visualize the location. If it's like a corporate place, it might be a huge building, it might be a tall building, it might be US as well. US like ஒரு skyscraper கூட இருக்கலாம். Visualize there. So 3 years now, from now, that is where exactly you are going to be. Done. Relax yourself now. Relax. Open your eyes. Okay. I need volunteers. Any volunteers? Ovia? Tell me what exactly you have visualized, if you are okay to share. It can be anything. It can be something that you don't have to be afraid, embarrassed. Just tell. In beginning, I just ஆரம்பத்தில் எதுவுமே தோணலை, ஜஸ்ட் பிளாங்காக தான் இருந்துச்சு. நீ லேட்டராக சொல்ல இதுலேருந்து ஒரு ஹையர் பொசிஷன் இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி ரியலைஸ் பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் as விஷுவல் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். Yeah, visualize. Where exactly? What were you wearing? எக்ஸாக்டாக அது வராது. ஸோ ஜஸ்ட் ஹையர் பொசிஷன். Higher position. You want to be somewhere. Yeah. Anyone else visualize something like? Anyone visualize better? Anyone? Kirtana? Okay. So I'll tell you the power of visualization. It's my real example. See, I should bring my friends to இதை வந்து நீங்கள் நம்புவீங்களான்னு கூட தெரியல. No one would have believed I went to UK. I survived in UK for 5 years. நான் சர்வை பண்ணிட்டேன், இவன் பொழைச்சிட்டான் அப்படின்றத கூட நம்ப மாட்டாங்க. Every day I go to college, every day I went through a hardship. I visualized something very, அது எனக்கு தெரியும், இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னே தெரியாமல். So I keep thinking about something, okay, I have to be there. அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, that we believe in ourselves, okay, that is where exactly, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இதை பண்ணியே ஆகணும், என்ன அந்த ஒரு visualization worked really well with God's grace. And I'll tell you one more thing, and that did not achieve just because visualization, but I did a back engineering, இப்போ கூட சொல்லுவேன், reverse engineering ஒரு கான்செப்ட் ஸ்டாஃப்க்கு சொல்லி தருவேன். You set a goal, you achieve that goal through a systematic plan. When I say systematic plan, there is a saying, a goal without a plan is just a wish. A goal without a plan is what? சும்மா I wish I could be there, I wish I can be there. அது மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, விஷன்றது நடக்காத ஒன்று வந்து தான் விஷ் பண்ணுறது. Any wish can become real only when you have a solid goal and plan. So a goal without a plan is what? Just a wish. I want someone to read that loud for me. Abhinisha, please stand. Read that loud for me, please. Class ponuma. The first one. First one. People who set goals are 44% more likely to achieve them. அடுத்து சொல்லுங்க. Only 3 out of every 100 adults write down their goals. Goal settings leads to 10% higher performance in companies. Thank you. Companies. Facts. Fact number 1. நீங்கள் ஒரு கோல் வந்து if you have set, இதுதான் கோல்னு செட் பண்ணாவே 44% என்னாச்சு? 44%. நீங்கள் ஜஸ்ட் செட்டிங், அது நீங்கள் அதுக்கு பிளான் போடல, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடல, ஒரு ஆக்ஷன் பிளான் இல்லை. 44% என்ன சொல்கிறாங்க? ஜஸ்ட் கோல்னு ஒன்று செட் பண்ணிட்டாவே நம்ம பிரெயின் என்ன ஆகிடும்? அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். I'll teach you the techniques as well, how it works into. 3%
100 அடல்ட்டில், அதாவது நீங்களாம் 18+ தானே, குழந்தைங்க யாரும் இல்லையே. ஸோ ஆல் அடல்ட்ஸில், அதாவது 100ல் only 3 people write down their goals. அந்த ரைட்டிங் ஏன் ரொம்ப முக்கியன்றதையும் we will see through it. And obviously goal setting is very very important for anything. ஒரு இண்டிவிஜுவல் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், இல்லை குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆகட்டும், டீமாக இருக்கட்டும், goals are inevitable. Next one. யாரோ சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட். ஓகே, இக்கிகாய். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஜாப்பனீஸ் மெத்தடை, இக்கிகாய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? Anybody who heard of this technique? Okay. See, நம்மளாம் ஏன் பிறந்தோன்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குல்ல, கேள்வி இருக்கா? ஏன்டா பிறந்தோம் அப்படின்ற மாதிரி மொமெண்ட்டா? why? how do you இந்த லைஃப்பை வந்து இக்கிகாய்ன்ற ஜாப்பனீஸ் மெத்தடில் the actual purpose of life வந்து இந்த ஒரு வென் டயக்ராம் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Ovia, what do you see? The first one? What's your love? What's your love? What? Sorry, sir. Kundru. What you love? நானே படிக்கிறேன். See, 4 things comprised with 4 விஷயம் தான். What you really love. தயவு செய்து நான் படிக்கும்போதே எங்கள் ஸ்கூல் மிஸ்ஸு அப்படி இப்படிலாம் சொல்லி என்னை சோதிச்சிடாதீங்க. வாட் யூ ரியலி லவ் டு டூ, லவ் டு பி, வாட் யூ ஆர் ரியலி குட் அட். சி, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வாட் யூ லவ்னா சீரியஸாகவே வேறு சோதிச்சிடாதீங்க என்னை, சரியா? வாட் யூ ரியலி லவ், யூ வாண்ட் டு பி சம் ஒன், யூ வாண்ட் டு அச்சீவ் கிரேட் திங்ஸ், வாட் யூ ரியலி லவ் டு டூ திங்ஸ். சி, நம்ம வந்து இப்போ நான் வந்து ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆகணுன்றது ஐ வுட் லவ் டு பி, பட் ரியாலிட்டி சோகமான விஷயமா இருக்குது. பட் ஐ எம் குட் அட் நாட் ஃப்ளையிங் ஆர் ஃபைட்டிங், ஐ எம் குட் அட் சம்திங் எல்ஸ். ஐ மைட் பி குட் அட் ரைட்டிங், ஐ மைட் பி குட் அட் கம்யூனிகேட்டிங், ஐ மைட் பி குட் அட் ஹெல்பிங் பீப்புள், ஐ மைட் பி குட் அட் singing, dancing, kalachifying, or whatsoever you call it as. I might be good at something else. I might not love it. என்னை 10 பேர் சேர்ந்து எனக்கு கலாச்சாரம்னா திருப்பி கவுண்டர் கொடுக்கறதுக்காக நான் ஒரு ஸ்கில்லை நான் வளர்த்துப்பேன்ல. இல்லை எனக்கு இங்கே படிச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயத்துக்கு என் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும்னா ஒரு ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிப்பேன்ல. இல்லை என்னை ஒன்று நீ சர்வை பண்ணும், ஆமாம் தானே? அப்போது யூ ஷுட் பி குட் அட் சம்திங், இல்லையா? ஸோ தட் இஸ் பே பண்ணுவாங்களே. யூ கேன் பி குட் அட் எனி திங், பட் நம்ம படித்ததுக்கெல்லாம் வேலை கிடச்சிருதா? ஸோ தென் யூ வில் பி ஹேவிங் சம் ஸ்கில்ஸ் வேர் தட் வில் கிவ் யூ த பேமெண்ட். இப்போ எஃப்எஸ்டி, யாரெல்லாம் எஃப்எஸ்டி? உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பயங்கர சூப்பராக இருக்கீங்க நீங்களாம், பேப்பர்லையாவது சூப்பராக இருப்போமே. ஸோ இந்த பேப்பரில் சூப்பராக இருக்கிறதுக்காக அவனுக்கு பே பண்ணிட மாட்டாங்கல்ல. யூ ஷுட் பி ரியலி குட் அட் வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் யூ கேன் பி பெய்ட் ஃபார் தட். சார் நான் கிரிக்கெட் செம்மையாக விளையாடுவேன் சார், சச்சின் தோனி எல்லாமே 2 ஸ்டெப்பு பின்னாடி தான் சார். யூ மைட் பி குட் அட், பட் கேன் யூ கெட் பெய்ட் ஃபார் தட்? அன்லஸ் அண்ட் அன்டில் யூ கெட் இன் டு த செலெக்ஷன். இங்கே இருந்துக்கிட்டு ஸ்கில்லை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது? ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல வரேன். வாட் யூ லவ் இஸ் டிஃப்ரெண்ட், வாட் யூ ஆர் ரியலி குட் அட் இஸ் டிஃப்ரெண்ட், வாட் யூ கேன் கெட் பெய்ட் ஃபார் இஸ் டிஃப்ரெண்ட். ஆமாவா இல்லையா? புரியுதா இல்லையா? The last one is what the world needs. Who cares actually? Who cares really? யாரெல்லாம் who do you really care for? Maybe for yourself. கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் நம்மளை பற்றி கேர் பண்ணுவோம். கொஞ்சம் அடுத்த லெவல் நல்லவங்களாக இருந்தால் ஃபேமிலியை பற்றி கவலைப்படுவோம். அடுத்த லெவல் கொஞ்சம் இன்னும் நல்லவங்க நம்மளோட சொசைட்டி, சரௌண்டிங்ஸை பற்றி இருக்கணும். வேர்ல்டு, ஐ மீன் கேப்டன் அமெரிக்காவா, கேப்டன் பிளானட்டா? குப்பை தொட்டிலே குப்பையே போட மாட்டோம்டா, லாஜிக்கலி அதானே. ஸோ வாட் த வேர்ல்ட் நீட்ஸ். Next one. Okay, I'm giving an example, then there will be an activity, so listen to this very carefully. What you really love. It might be writing stories, it might be helping students, it might be creating content, it might be teaching concepts and a personal growth. I would love to do. I'm just giving an example. What you are good at. If you ask me, I'm really, again, what you are really good at. I'm good at writing things. I can write better. I'm very strong in writing. இப்போ சாட்சி இப்படி வந்ததுனால எனக்கே டஃப் கொடுக்கறதுனால that makes my life easier.
I'm good at, I learned a lot of stories in the past, so I'm good at storytelling to a certain extent. ஓரளவுக்கு பேசுவேன், கொஞ்சம் யோசிப்பேன். Problem solving is my area of expertise. I develop a lot of strategies which will provide win-win-win situations. எல்லாரும் 2 win, I will generate always 3 wins. So that is something I'm good, really good at. I'm not really proud about it, but it's very stressful process. What you can be paid for? You can write something like, sir, merge tech developer ஆகி நான் ஒரு கம்பெனிக்கு போய்ட்டு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி சொல்லலாம்ல. So you can be good at creating content. Sir, ஆன்லைன் கோர்ஸ் கான்டென்ட்லாம் நான் கிரியேட் பண்ணி அதை நான் விற்று காசு வாங்குவேன் சார். ஒரு you can be paid for such skills. If I am getting paid for நான் ஒரு காலேஜில் போய்ட்டு ப்ரெசன்டேஷன் I get paid for it. What the world needs actually? புரியல. Affordable education. So the education has become very expensive. Of course, we are also charging it. Empowering youth. So these are the things which would world needs. Pain points worldுக்கே இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டமை நம்ம பிரேக் பண்ண முடியல, மாற்றவும் முடியல. So we are trying to adjust into that system, but that is what the world needs. ஒரு கேப் இருக்கு இல்லையா, ரஜினி சொல்கிறது தான், ரிச் become more richer and poor வந்து, so there is a big gap. 10% வந்து நம்மளோட ரிச்சஸ்ட் பீப்புள் கிட்ட, 10% பீப்புள் கிட்ட இந்தியாவோட மொத்த என்ன இருக்குது, ரிச்சஸும் இருக்குது. 10% மீதி 90% வந்து பேக்கில் தான் இருக்காங்க. ஸோ இந்த 4த்துலேயுமே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு, ஸோ இதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப், கிரியேட்டிங் எங்கேஜிங் ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தட் சிம்பிளிஃபை எஜுகேஷன் அண்ட் எம்பவர் யங் பீப்புள். ஸோ இந்த 4த்தையும் சேர்த்தா ஒன்று வருதுல்ல, அதுதான் இக்கிகாயோடது. வாட் யூ ரியலி லவ். இப்போ நீங்கள் ஒரு 5 விஷயம் போட்டிங்களா, அந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் குட்டாக இருப்பீங்கள்ல. See, I love talking to youngsters like you. I would love it. I would love traveling. I love traveling. இப்போ பண்ண முடியறதில்ல, but I love it. I'm really good at planning. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மேட்ச் ஆகும்ல அந்த விஷயமும் வாட் ஐம் ரியலி குட் அட் டு மேட்ச் ஆகும் இல்லையா. இந்த 5 விஷயத்தில் ஒன்றாவது மேட்ச் ஆகுதுன்னா யூ டேக் தட். வாட் யூ லவ், வாட் யூ ஆர் ரியலி குட் அட், அண்ட் தட் யூ கேன் கெட் பெய்ட் ஃபார். நான் சொல்கிற லாஜிக் புரியுதா சார்? ஐ லவ் கோடிங். I'm really good at developing front-end apps or back-end apps or whatsoever, and I can get paid for that, using which I can transform the entire society through advanced technologies. That can be a statement. Now, boys and girls, listen to this. Take a piece of paper and pen. I want you guys to list out next slide. So that's a worksheet. Let's do this exercise now. So list out பண்ணுங்க. 4 to 5 points, max 5. What you are really love, what you really good at, what you really get paid for, and at last, what the world wants. இந்த முன்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை அடுத்தது வேணும், ஜூம் பண்ண முடியுமா பாரு. கொஞ்சம் இப்படி பண்ண அவங்களுக்கு தெரியும். இல்லை நான் அதை வீட்டில் போய் பண்ணுங்கடான்னு சொல்லுவேன், நீங்கள் எவனும் பண்ண போகிறது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எதுக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், செஞ்சிடலாம். ஸோ வாட் யூ ரியலி லவ்னா, நீங்கள் பாரு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், அந்த பேப்பர் நான் பார்க்க மாட்டேன்ற ஒரு தைரியத்தில் எழுதிடாதீங்க. கண்டிப்பாக பார்ப்பேன். இப்போ நான் வாங்கி யாரை வேணால் எழுதுவேன். பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்குன்னு பேர் எழுதிருந்தீங்கன்னா, what do you love, what brings you a lot of joy? Enna Faisal, what do you really love? See, few things excites you so much, you will get passionate. Cricket is something I love it, literally. 10 வருஷமா ஆடுறது.
ஸோ தட் சம்திங் எக்ஸைட்ஸ் பீப்புள். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை அது கொடுக்கும், அது ஒரு டோபமைன் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் ஐ லவ். I love watching cartoon, I love watching movies. It's okay, பரவாயில்ல, தப்பு இல்லை. உருப்படியாக ஒரு 2 விஷயம் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் so 5 things. And once you are done with what you love, then go for what you are really good at. You might be really good at talking, singing, dancing, planning. நான் எதுவும் சொல்லலை, நீ ஏன் வைப் ஆகுற? So 5 points for the first one, what do you love? Another 5 points, what are you really good at? சில பேர் வந்து சொல்லுவாங்களே, மச்சான் நீ வேறு மாதிரிடா, வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறடா சொல்லியிருப்பாங்க. என்னால் எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்று என்னை வாட் யூஆர் ரியலி பேட் அட் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனும் குட் அட் சொல்ல மாட்டேங்கிறான். நானே சொல்லிக்கிறேன் இப்போ. என்ன மைத்திலி, வாட் யூஆர் ரியலி குட் அட்? தெரில சார், நல்லா சாப்பிடுவேன் சார்னு மட்டும் சொல்லிடாதீங்க தயவுசெய்து. எங்கே அந்த சாப்பிட்ற பையன்? ஐயோ மறந்துட்டனே, வரலிங்களா? ப்ரீவியஸ் பேஜ். ஓ, உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தேவைப்படுது. ஹெட்டிங்ஸ். somebody would have given you a compliment. நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு கூட சொல்லலாம், எல்லாம் நீங்கள் கேவலமாக பண்ணுறீங்கன்னு கூட எனக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் என்ன பிரச்சனைனா, நல்லதெல்லாம் நம்ம பெருசாக சொல்கிறது இல்லை, கெட்டதெல்லாம் பின்னாடி போய் சொல்லிகிட்டு இருப்போம். சார் நான் வந்து வீட்டை வந்து ரொம்ப பொறுப்பான இருப்பேன். ஐம் ரியலி குட் அட் பிளானிங் திங்ஸ், ஐம் ரியலி குட் அட் ஆர்கனைசிங் ஃபியூ திங்ஸ், ஐம் ரியலி குட் அட் ரன்னிங் அ கேம்பெயின். டிஎம்க்கு ஃபுல்லாக எஃப்எஸ்டியை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஐம் ரியலி குட் அட் text creation. That you can be, you would have loved to do it. So whatever you are really good at, what you can get paid for. Third one is what you can, சார் இந்த வேலையை இதை நான் பண்ணி கொடுத்தா எனக்கு காசு வரும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல. தட் கேன் பி எனிதிங். சார் இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஆப் வந்து பண்ணித்தர சொல்லுங்கள், பண்ணித்தரேன், நீங்கள் காசு கொடுங்க, என்னால் பண்ணித்தர முடியும், சிறப்பாக செய்ய முடியும், என்னால் ஒரு இமேஜ் ரெடி பண்ண முடியும். இட் கேன் பி எனிதிங் தட் யூ கெட் பெய்ட் ஃபார். சார் இல்லை சார் நான் ஒரு 2 hour நான் வந்து ஐ வில் டூ ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன், நான் என்னால் ஒர்க் பண்ண முடியும், ஐ கேன் கெட் பெய்ட் ஃபார். நான் ஒரு கிளாஸையே என்னால் ரன் பண்ண முடியும் சார், நான் வந்து ஒரு டிஜிட்டல் கோச் சார், நான் சேல்ஸ் கூட என்னால் பண்ண முடியும் சார், ஐ கேன் டூ டெலிகாலிங் சார், ஐ கேன் டூ ரைட்டிங் சார், ஐ கேன் டூ லாட் ஆஃப் அதர் ஸ்டஃப். ஏஐலாம் யூஸ் பண்ணி தரமான வீடியோக்களை நீங்கள் என்ன சார் 2 நாள் பண்ணிட்டுருங்க, நான் 2 நிமிஷத்தில் பண்ணுவேன் சார், அண்ட் ஐ கேன் கெட் பெய்ட் ஃபார் இட் சார். யூ கேன் டூ தட். ஸோ எதுக்காக யூ கேன் கெட் பெய்ட் ஃபார்? லாஜிக் புரியுதா? யூ குட் சே லைக் ஸ்டார்டிங்கே வாட் யூ லவ்ல வந்து, சார் ஐ லவ் கோடிங், ஐ லவ் கண்டக்டிங் கேம்பெயின்ஸ், ஐ லவ் பீப்புள், ஐ லவ் கன்சியூமர்ஸ். அவங்களெல்லாம் பயங்கரமாக ஆடெல்லாம் ரன் பண்ண வச்சு அவங்கள பணக்காரங்களாக ஆக்கி சொல்லலாம் இல்லையா? இது கூட மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். தட் வில் கிவ்ஸ் a lot of joy. இல்லை அப்படிலாம் இல்லை சார், நான் நல்லா இருந்தால் போதும் சார். Okay, the last one, what the world needs. What the world needs from you. நானே ஏன் போனதுன்னு தெரில. விண்ணரசி உங்கள் பையனா பொண்ணு? பையன் வேறு லெவல்.
Are we done? பிட் ஏதாவது பாஸ் பண்ணவா? ஃபோர்த் ஒன் அது ஃபோர்த் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். பட் இட்ஸ் ஓகே, யூ ஆர் டூ யங் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இட்ஸ் ஓகே, அது உங்களுக்கு தெரியல கூட பரவாயில்ல. டைம் வில் கம். எனக்கு தெரிஞ்சு 99% பீப்புளுக்கு அது தெரியாதுன்னு தான் என்னோட தாழ்மையான கருத்து. இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் த ட்ரூ பர்பஸ் ஆஃப் லைஃப். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ தப்பில்லை. ஏன்னா நம்ம தாட் ப்ராசஸ் நம்ம அப்படி ஒரு கட்டமைப்பில் தானே வெளியே வரோம். நம்ம நமக்காக இருப்போம், நம்ம ஃபேமிலிக்காக. அது தப்பும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ தெர் இஸ் நத்திங் ராங் இன் பீயிங் செல்ஃபிஷ் ஆர் பீயிங் கமிட்டட் டு அவர் ஓன் ஃபேமிலி. இப்போ நான் என் ஃபேமிலியை பார்க்க பக்கத்து வீட்டு ஃபேமிலியை பார்த்தா என் முன்னாடி என்னை என்ன பண்ணுவா, என்னை கோல்டு ஸ்கெட்ச் போட்டுருவா. ஐயோ தம்பி எங்கே போகிற? Are we done? Any volunteers? வாங்க ஃபைசல் வாங்க. What do you love? திரும்ப. Yeah, please. So, to be a developer that can create a website with many functionality without using AI. That I love. That you love. Say you love. இது எப்படி நீங்க ரைட் பண்ணனும்னா, not to be to be is something you want to become. What I love is like I love, maybe you love creating websites or creating or developing functionalities without using AI. Yeah. But that I love, sir. You love it. அந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் எழுதணும். What I'm good at, like I'm good at telling people about fitness. Telling fitness about fitness, and not only that, the guy who is so much in a mental health, I'll just advise him to be occupied. That I love. And what I paid for is that advising people how suffer from a mental health and physical health, and creating a good website. What the world want, if world want my kind of a person, I will show the people that hard work, honesty with loyalty can achieve bigger position without any domination, fraud, or without betraying. Good one. But ஒரு சில மாற்றங்கள் தான். இந்த ஆக்டிவிட்டியோட பர்பஸ் வந்து நாட் ஜஸ்ட் ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை. யூ ஹாவ் டு ரைட் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் தட் யூ லவ். It can be writing codes, writing or building applications, anything that you love. Or 5 point, that is what I repeat. Maybe we might not have sufficient time, but you understand, right? யாருக்கு புரியல? ஓகே, யாருக்கு புரிஞ்சது? ஆல் ரைட். புரிஞ்ச யாராச்சும் நீ வரியா? ஓ, அதுக்கு யார் நல்லா புரிஞ்சது? மறுபடியும் ஒரு வாட்டி கை நல்லா தூக்குங்க. ஐயோ இவன் வேற. வாங்க, கை தூக்குறது தப்பா? ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம அடுத்ததுக்கு. வாட் யூ லவ்? ஜெஸ்ஸி, அதில் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். வாட் யூ ஆர் ரியலி குட் அட்? நான் குட்டாக இருக்கணும்னா நான் பிளான் நல்லா பண்ணுவேன். பிளான் நல்லா பண்ணுவீங்க, சூப்பர். ரெண்டாவது வேறு ஏதாவது குட்டு? நான் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கீப் அப் பண்ணிக்குவேன். சூப்பர். மூணாவது மெயினாக 2 things தான். அடுத்தது இன்னும் 5 things எனக்கு வேணும். ஓகேவா? மொத்தம் தேங்க்யூ. ஆல்ரைட். ஸோ புரிஞ்சிச்சு உங்களுக்கு. வாட் யூ லவ், வாட் யூ ஆர் குட் அட், வாட் யூ கேன் கெட் பெய்ட் ஃபார். த நெக்ஸ்ட் ஒன் அண்ட் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ். சி, ப்ரீவியஸ் மாஸ்டர் கிளாஸில் நான் இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் இவரை வந்து ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டாக, ஒரு ஆக்டராக பார்க்குறத தாண்டி ஐ வுட் லவ் டு see him as a philosopher. I would have told you. See, I'm not a great fan of anyone, but I love his principles and philosophies. You should
watch his videos. I mean, நிறைய ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் you should listen to it. You will learn a lot of stuff about life. யாராவது நல்லா படிங்க. ரோஷிகா ப்ளீஸ். A goal is not always meant to be reached. It often serves simply as something to aim at. Thank you. Please. See, இப்போ ஒரு இலக்கே இல்லாமல் ஒரு பயணம் பண்ணுவோம்ல, எங்கே டெஸ்டினினே தெரியாமல் ஒரு இதை பண்ணும்போது there is nothing to be achieved of. You don't get the dopamine that you really want. So there should be a goal, there should be a plan, and that is not necessarily you have to achieve it. பட் அதுக்கு நம்ம போடுற எஃபர்ட், அதுக்கு நம்ம போடுற பிளான், வாட்ஸ் எவர் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா, தட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒரு விஷயத்தை அடையணுன்றதுக்கே நம்மளுக்கு என்ன ஒரு அடையிற இடம் தெரியணும். அந்த அடையிறதுக்கு ஒரு விஷயமே இல்லைன்னா நீங்கள் என்னத்தை பண்ணிட்டு இருப்பீங்க? யூ வில் ஜஸ்ட் வேக் அப், சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, இதே தானே ரொட்டீன் லைஃபாக இருக்கும். ஸோ யூ நீட் சம்திங் டு பி டார்கெட் அண்ட் தட் ஐ கால் இட் அஸ் அ கோல். நான் சொல்ல யூஸ்வலி. நெக்ஸ்ட் ஒன், மை ஃபேவரட் அகெயின். யாருக்கு அது தெரியுது முதல்ல? ஐ நீட் குட் பீப்புள் ஹூ கேன் ரீட். அவரோட பர்சனல் லெட்டர் இது. ஸோ திஸ் இஸ் சம்திங். அரவிந்த் வரலையா? ஓகே. Any volunteers to read this? I need volunteers. Joshua? இங்கே வாங்க வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். சத்தமாக படிங்க. ஜாஷுவா இவ்வளோ ஹைட்டாக இருப்பேன்னு நீங்கள் தானே தெரியுது. I, Bruce Lee, will be the first highest paid Oriental superstar in the United States. In return, I will give the most exciting performance and so what's that? render That the best of equality. Quality in the capacity of an actor. Starting 1970, I will achieve world fame and from them. So what's that? From then onwards. From then onwards till the end of 1980, I will have in my possession like $10 million. $10 million. I will live the way I please and achieve inner harmony. Inner harmony and happiness. Bruce Lee. Okay. மேலே இருக்கிறது வந்து my definite chief aim. My definite chief aim. Okay. Thank you, Joshua. Thanks. படிக்கிறதே கஷ்டமாக தான் இருந்திருக்கும், but you did really well. Next one. By 1980, I will be the most famous Oriental movie star in the United States and will have secured $10,000, $10,000 million, and I will have the way I please and achieve inner harmony and happiness. See, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி இந்த கோல்ஸ் பற்றி பேசும்போது நான் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். கோல் ஷுட் பி ஸ்மார்ட், ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவெண்ட், டைம் பவுண்ட். இது ஒரு கிளாசிக்கான கோல். அதாவது 1969 அவர் எழுதுறாரு. எதை பற்றி? நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் அவர் என்ன பண்ணணுன்றது ஒரு கோல். அச்சீவ் பண்ணாமல் கூட போயிடலாம், இட்ஸ் ஓகே. பட் he has written it down. ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறாப்புல. என்னன்ட்டு? I, Bruce Lee, I will do this, I will earn this, through this, by this. ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அண்ட் இட் ஹஸ் காட் எவ்ரி திங். அவர் என்ன சொல்கிறார்? ஐ வாண்ட் டு பிகம் த மோஸ்ட் ஃபேமஸ் ஓரியன்டல் சூப்பர் ஸ்டார். அண்ட் he has become actually. மெஷரபிள், எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை போடுறது. இட்ஸ் a measurable number. This is what I want to earn. This is how much I want to earn. Achievable, அவர் ஆல்ரெடி அந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டாப்ல. ஸோ இட்ஸ் அச்சீவபிள். அவர் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால வராமலே ஒன்று முடிஞ்சா இட் மைட் பி லிட்டில் அன்ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கும். ரெலவெண்ட், இஸ் இட் ரெலவெண்ட்? எஸ். அண்ட் he has connectedல படத்தையும் அவரோட மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு ஸ்கில்லையும் he was really good at. He loved it. See, எதில் நீ ரொம்ப குட்டாக எது உனக்கு பிடிக்குதோ அதில் நீ you will be really good at. So he was really good at martial arts and he has become, அந்த மாதிரி மூவிஸ் தான் நிறைய நடிச்சிருப்பாங்க. Enter the Dragon, Return of the Dragon, whatever called as. And it is highly relevant and of course it is time bound. அதில் டேட்டையும் போட்டாப்ல, அதை இயரையும் போட்டார்.
1980. So that was an example for a smart or setting a very smart goal. Boys and girls, this is how I want you to create a goal. Next one. Let's create that goal. I will give you 10 minutes. How many minutes? 10 minutes. So write one smart goal. Next 90 days நான் achieve பண்ணுற மாதிரி 90 days like 3 monthsல நான் இதை பண்ணணும் சார். It can be anything. எந்த மாதிரி இருக்கணும் அந்த கோல்? ஸ்மார்ட்டாக இருக்கணும். It should be specific, it should be measurable, achievable, realistic, and it should be time bounded. And already நான் டைம் பவுண்ட் பண்ணிட்டேன் 90 நாள்ன்ட்டு. ஸோ அதுலேயே ஒரு விஷயத்தை கொடுத்தாச்சு. You can say anything. So it should start something like Bruce Lee ஓட ஸ்டைல்லே போயிடலாம். Bruce Lee அந்த மாதிரி ஒரு டோனில் போனால் கூட ஓகே தான். யாருக்காச்சும் புரியலையா இந்த டாஸ்க்? புரியல. 90 நாளில் நீ என்னவா ஆகணுன்ற ஒரு கோல். இது நான் அச்சீவ் பண்ணணும் சார். ஒரு கோல். சார் எனக்கு ஒரு வேலை வேணும் சார், அதில் எனக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும் சார், நான் அதுக்கு இதை பண்ணுவேன் சார். அது மாதிரி டிசிஎஸில் வேணும்னா பட் திங்க் இஸ் இட் ரியலிஸ்டிக், அதையும் நம்ம நினச்சிக்கணும். ஓகேவா? இல்லை சார் நான் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் சார் இந்த 90 நாளில். இட் கேன் பி எனி திங் பட் இட் ஹாஸ் டு பி ரியலிஸ்டிக். சார் இல்லை நான் ஒரு பிளாக் இல்லை நான் ஒரு வெப்சைட் நானே க்ரியேட் பண்ணிடணும் சார், நான் ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணிடணும் சார், நான் ஒரு ஆப்பை டெவலப் பண்ணிடணும் சார், ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணிடணும் சார். ஐ வுட் ஹவ் ஒரு எஸ்சியோவில் நம்ம கம்பெனி பேஜையே நான் வந்து ஃபஸ்ட் நான் கொண்டு வந்துடுவேன் சார். அப்ளை பண்ண போகிறது கீர்த்தனை யோசிக்கிறேன் எப்படி பண்ணுறேன் சார். You can set any kind of goals like ஒரு பிளாக் ஒன்று உருவாக்கி அதில் நான் 90 போஸ்ட் வந்து போட்டுறேன் சார். பிளாக் போஸ்ட் 90 days 90 போஸ்ட்ஸ். இல்லை யூ கேன் ஆல்சோ சே சம்திங் லைக் ஐ வில் கிரியேட் அ நீஷ் கான்டென்ட் ஆர் மேக் அ ஒரு சேனல் வந்து நான் இன்ஸ்டாவில் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐ வில் அக்யூர் அட்லீஸ்ட் தீஸ் மெனி followers or something like that. It can be that way. நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் கூட யோசிக்கலாம். ஸோ என்ன போட்டுறக்கூடாது? ஸோ மேக் த ப்ரொஃபஷனல் கோல்ஸ் ஓகேவா ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். இட் கேன் பி லைக் ப்ரொஃபஷ்னலாக உங்கள் கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாக. சூப்பர். தட் வாஸ் குவிக். ஸோ யூ ஆல்ரெடி நோன்னு நினைக்கிறேன். குட். அதை வேலிடேட் பண்ணிக்கோங்க. இஸ் இட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கா, மெஷரபுளாக இருக்கா, இஸ் இட் அச்சீவபிளாக இருக்கா, அது எல்லாத்தையுமே ரெலவெண்ட்டாக இருக்கா. And then yeah, முடிச்சா? குட். யாரெல்லாம் முடிச்சிட்டிங்க? ஒன்று இங்கே ஒன்று தான் முடிச்சிங்க. I'll give you, yeah, we have got time. See, mark my words, இதை நீங்கள் எழுதின உடனே 44% வந்து நிற்பீங்க. The fact, you are writing it down. 100ல் 3 பேரில் வந்து நிற்பீங்க.
என்ன டாலி முந்திச்சா ஓ பிரில்லியன். டன். Are we done? Next. Okay. I need 2 volunteers. Raise your hands, please. Okay. One more volunteer. Okay. அவ்வளோதான் டாஸ்க். யாருக்கெல்லாம் அந்த துணிச்சல் இருக்கு? எதுக்கு கேட்கல? இத்தனை பேரில் 2 பேர். All right, let's get on to this. Oop. It's a tool actually. நீங்கள் ஒரு விஷயம் போட்டிங்க இல்லையா, கோல் அப்படின்ட்டு. திஸ் இஸ் மை ஸ்மார்ட் கோல் அப்படின்ட்டு ஒன்று, அது உங்களுக்காகவே எழுதி பிரத்யேகமாக வச்சுருக்கீங்க. இந்த கோல் வந்து இட் சி ஐம் ஷுர் யூட் ஹவ் மேட் இட் வெரி ரியலிஸ்டிக். அதில் எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்காது நம்புகிறேன். திஸ் இஸ் சம்திங் தட் வில் ஹெல்ப் யூ விஷுவலைசிங் இட். Visualizing, not just visualizing, also prepare you to making sure you achieve it. See, goal எல்லாருமே செட் பண்ணலாமா? Frankly speaking, goal can be easily set. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு, மேபி ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் யோசிச்சா கோல்ஸ் கேன் பி செட்டில், அது ப்ராப்ளம் இல்லை. டு அச்சீவ் தட் கோல் அதுக்கு ஒரு மெனக்கெடல் இருக்கு இல்லையா? இட் கேன் பி என்னவா இருக்கும்? ஒரு கோல் அச்சீவ் பண்ணால் என்னென்ன பண்ணணும்? XYZ. இப்போ நீங்கள் ஒரு கோல் போட்டுக்கிறது எனக்கு தெரியாது, பட் அதை அச்சீவ் பண்ணணும்னா ஒன்று பண்ணணும்ல, என்ன பண்ணணும்? ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். அந்த கோலுக்கான ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். ஸோ யூ வாண்ட் டு பி கன்சிஸ்டன்ட். ஐ வில் டேக் தட் வேர்ட் கன்சிஸ்டன்ட். வாட்ஸ் யுவர் நேம்? ஸ்ரீகாந்த். குட் ஒன். ஸ்ரீநாத். ஓகே, நைஸ். இல்லை டார்லிங், இப்போ நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணீங்க இல்லையா, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தேவை இல்லையா? அது என்ன? அந்த ஒரு வார்த்தை. வாட் இஸ் தட் ஒன் திங் யூ நீட் டு அச்சீவ் தட்? அது நான் ஸ்டடீஸாக தான் ஓகே அது கோலாக ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே. நம்ம எப்படி இங்கிலீஷ் பேசுகிறோம், அப்புறம் வந்து நம்மளுடைய கோடிங் லாங்குவேஜ், அது எல்லாத்தையும் வந்து டே பை டே இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். Okay, so improvement. So you want to practice something day by day, daily. Okay. உங்கள் பேர்? சந்தோஷ். சந்தோஷ். எஃபர்ட் பண்ணணும் சார். Effort. Good one. Good one. You have to put effort. Yes. What's your name? சூர்யா. Surya. Consistent. Improvement. Effort. Good one. போக போக வேர்ட்ஸ் கஷ்டமாயிட்டே போகணும்னு நினைக்கிறேன். டெய்லியும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பற்றி யோசிக்கணும். அப்படி வச்சுக்கலாமா? யோசிக்கணும். சாரி, யுவர் நேம்? லோக சுதாகர். சுதன். சார், ப்ராக்டிக்ஸ் அண்ட் ட்ரைனிங். ப்ராக்டிஸ் அப்புறம் ட்ரைனிங் பண்ணு, அதுக்கான
கோலை நோக்கி ஓரத்துக்கோசம் நம்ம டெய்லியும் ட்ரெயின் பண்ணிடணும் அதுக்கோசம். ட்ரெயின் பண்ணும். ஸோ அதை அச்சீவ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கெட் ட்ரெயின்ட். ட்ரைனிங். ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் ட்ரைனிங். ஓகே, I'll use that word practice. சஞ்சய் சார். சஞ்சய். இங்கே வாங்களேன். பாடி லாங்குவேஜே சரியில்லையே. ஃப்ரைடே நைட்டேவா? சரி, ஓகே. யாராக இருக்கா? ஓகே. ப்ரீ பிளான் பண்ணணும். கஞ்சா ஏதாவது வச்சுக்கோங்களா? ப்ரீ பிளானிங். ஓகே. ஒரு கோல் இது பண்ணுறேன்னா அது நிறைய எஃபெக்ட் போடணும், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ நல்லா பேசினடா, சூப்பராக. அங்கேருந்து ஒன்று இங்கேருந்து ஒன்று செம்ம. ஐ லைக் இட். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் சார். ஓகே, உன்னோட கோல் அச்சீவ் பண்ணால் யூ ஹேவ் டு மேனேஜ் யுவர் டைம். குட் ஒன். பிளானிங், நான் டிசிப்ளின். அசர்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன் நீ. பிளானிங், டிசிப்ளின், ஃபோக்கஸ். நீ ஒன்று கேட்டேன், கற்றுக்கோங்க. நான் பிளானிங், டிசிப்ளின், ஃபோக்கஸ். தாறு மாதிரி. உனக்கு கடன் வாங்கிக்கலாம் நம்ம அவங்ககிட்ட வந்து. சார், இப்போ நம்ம வந்து ஒரு 90 டேஸில் ஒரு கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் எப்படி எடுத்து பார்ப்போம்ல. ரிப்பீட்டடாக நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கோம்ல. அப்படி ப்ராக்டிஸ் எடுக்கும்போது அதே நம்ம ஃபாஸ்ட்டாக மாற்றினோன்னா 90 டேஸில் அச்சீவ் பண்ணத கோலை ஒரு 60 டேஸில் அச்சீவ் பண்ணிக்கலாம்ல. என்ன அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஃபாஸ்ட்டாக மாற்றிக்கலாம். இம்ப்ரூவ் ஃபாஸ்ட். ஓகே. அந்த கோலுக்கான ஸ்ட்ரென்த்தை ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ற வேர்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து ப்ரிப்பேர். ஸோ யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், லைக் யூ கெட் டு நோ திங்ஸ். எஃபோர்ட் வித் ஹார்ட் ஒர்க். குட் ஒன். சார், கோலை எப்படி எந்த வேலை கொண்டு போகிறோம்? அச்சீவ் பண்ணணும் சார் அந்த கோல். கரெக்ட். அதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரைனிங், ப்ராக்டிஸ். இப்போ ஒரு ஒர்க் இருக்குன்னா நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதே வந்துட்டு எப்படி ஸ்மார்ட்டாகவும் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்மார்ட்டாக இருக்கணும், பிளான் பண்ணிக்கணும். ஓகே, அந்த கோல் அச்சீவ் பண்ணால் ஸ்மார்ட் பிளான் வேணும். ஓகே சார், அனலைஸ் அண்ட் பிளானிங். குட் ஒன். அந்த கோல் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானை பண்ணணும். ஓகே, குட் ஒன். Anyone else wants to say anything about this? Okay, let's come to the concept. Thank you so much for giving your inputs, and I really think few things are very ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து இந்த எஃபர்ட் whatsoever. Consistent is something very important. I'll come to this. Open ஒரு கான்செப்ட் என்ன? It's a scientifically proven methodology or a tool, framework, whatever you call it as. W stands for wish. All right. Wish. Everybody have a wish. I wish I want to be something. I want to be a software developer. I want to be a digital marketer. I want to be a SEO expert. I want to be a pilot. I want to be an expert in something, fitness or whatsoever. We wish for something. Yeah. So what do you really want to achieve என்றத அந்த ஒரு இதை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். Already we have a smart goal. It's more like a goal that exactly you want to achieve. So ஒன்று இருக்குது. And that is very meaningful, realistic. See, நான் போயிட்டு மறுபடியும் நான் ஒரு ஃபைட்டர் பைலட் ஆகணுன்ட்டு நான் விஷ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன். That is not something realistic or achievable. I don't think that is achievable at all. So that is unrealistic. Is that correct? Does it make sense? நான் சொல்கிறது புரியுதா? Do not have unrealistic goals. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. That is very important. Next, ஒரு விஷ் பண்ணும்போது அதோட பெஸ்ட் அவுட்கம் என்னவாக இருக்கும்? ஸோ வாட் வுட் பி த பெஸ்ட் அவுட்கம்? அதோட ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட் வரும்போது ஹவு டு யூ ஃபீல்? ஓகேடா, நான் ஒரு எக்ஸாம்பிளே வச்சுப்போமே. யூ கெட் அன் ஆஃபர் ஃப்ரம் எ பிக் கம்பெனி ப்ரொவைடிங் யூ எ குட் சால். ஒரு நல்ல எல்பிஐல கொடுக்குறாங்க. ஹவு டு யூ ஃபீல் அந்த மொமெண்ட்டில்? வாட் வுட் பி தட் அவுட்கம் கிவ் யூ? வின்னர்ஸ் ஏதோ ஃபீல் ஆகிட்டாங்க. வாங்க வின்னர்ஸ் எந்திரிங்க. வெரி ஆகிட்டாங்க.
என் கால் தரையில் நிற்கல. அப்புறம் என் வார்த்தைகள் எதுவும் சரியாக வரல. ஆகாயத்தில் பறக்கிறேன், போகிற வரலாம் இழுத்து போட்டு அடிக்கிறேன். என் புருஷனை கூப்பிட்டு, தம்பி எங்கே இருக்க? சொல்லு. கண்டிப்பாக. ஸோ யூ ஃபீல் வெரி ஹாப்பி இல்லையா? யூ ஃபீல் லைக் ஓ something that you really want to get, you have got it. So that is a please sit. I want you guys to feel that and the goal achieve பண்ணும்போது whatever the feelings run through your mind or your whatever the emotions you get into, that's outcome. Third one, நடுவில் இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி இந்த லைஃப்பில் ஃபுல்லாக பல கௌஷிக்ஸ் தான். நம்மளுக்கு எது பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? நடுவில் ஒரு அப்டக்கிள் வரும், ஒரு தடை வரும். நம்ம அன்றைக்கி தான் நம்ம இன்னிலேருந்து ஆரம்பிப்போம்டான்னு ஒன்று ட்ரை பண்ணுவோம். அன்றைக்கி தான் ஃப்ரெண்டு கால் பண்ணி, மச்சான் மண்டே பார்த்துக்கலாம், சாட்டர்டே சண்டே இதுதான் கடைசி, இது இன்னையோட முடிச்சிடலாம், இன்றைக்கி தான் நம்ம பண்ணுற லாஸ்ட் பார்ட்டின்ட்டு அந்த சாட்டர்டே ஆரம்பிப்பானுங்க. அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ எனிவேஸ், ஸோ அப்டக்கிள்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கல லைட்டா. ஸோ அப்டக்கிள்ஸ் இப்போ நானே ப்ரிப்பேர் ஆகிட்டேன். இப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஆக்சுவலாக ஒரு 10 மணிக்கு நான் எடுக்கல. இப்போ அவங்ககிட்ட அவன் என்னென்னா சொல்லுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா எவ்ரி வீக் எனக்கு அந்த லைன் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ ஐம் நாட் சேயிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அப்டக்கிள்ஸ், பட் சம்திங் வில் கம் இன் அவர் வே. தட் கேன் பி எனி திங். அப்டக்கிளே எல்லாமே ஈஸியாக நடந்துச்சுன்னா அதில் லைஃப்பில் ஃபன்னும் இல்லை, அதில் ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லைல்ல. ஸோ அப்டக்கிள்ஸ் என்னென்னலாம் அப்டக்கிள்ஸ் வரலாம்? சரி, யாரெல்லாம் காக்கா காக்கா படம் பார்த்துருக்கீங்க? How many of you have watched the movie காக்கா காக்கா? நான் சின்ன பையன் தான். ஓ, காக்கா காக்கான்னு ஒரு மூவி இருக்குன்னு யாருக்கு தெரியுமாடா? சூர்யாவோட மூவி. ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது, பட் தட் இஸ் சம்திங் ரிலவெண்ட் டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. Maybe some other day I will teach you risk management. I will take that notes. Life is more about how you manage or encounter all these obstacles. See, பிரச்சனை இல்லாத இடமே 100% பிரச்சனை இருக்கும். எங்கே போனாலும் பிரச்சனை தான். எது ரன் பண்ணாலுமே, நீ வந்து ஒரு இடத்துல கம்பெனியில் போய் வேலை பார்த்தா அங்கேயும் பிரச்சனை வரும், நீ சொந்தமாக தொழில் பண்ணால் அதுலேயும் பிரச்சனை வரும். நம்ம வாழ்கிறதுக்கே என்ன வரும்? பிரச்சனை வரும். ஸோ தட் இஸ் இன்எவிட்டபிள், அதை தவிர்க்கவே முடியாது. பட் நீங்கள் என்ன ஆகலாம்? யூ கேன் ப்ரிப்பேர், யூ கேன் பிளான். அது வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன், ப்ரிகாஷன். கீழே விழுந்துட்டா அடிபடும், நம்மளுக்கு பைக்கில் போகிறோம், கீழே விழுந்தா ஏன்னா அதுதானே ஹெல்மெட் போடுறோம் சார். தட் இஸ் அ ப்ரிவென்ஷன் மெத்தடாலஜி. விழுவோமான விழலாம், நம்ம மேலே நம்மளுக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆனால் நடுவில் அப்போ தான் ஒருத்தன் பூருவான். எனக்கு ஒரு மொமெண்ட் நல்லா ஞாபகம் இருக்குடா. வியாசர்பாடில் ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா வந்து ஃபுல்லாக ஐட்டங்காரங்களாக இருப்பானுங்க. அந்த ஏரியாவே ஒரு மாதிரியான ஏரியா. வியாசர்பாடியே பயங்கரமான ஏரியா. ஸோ அந்த இடத்துக்கு நான் பைக்கில் போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்டு அங்கே இருக்கான். சரி, அவனை பார்த்து வரலான்ட்டு. ஒரு அம்மா, பொண்ணு, 2 குழந்தைங்க. நான் பெண்களை தவறாக சொல்ல, இவங்க பண்ணுற அழிச்சாட்டை இருக்கு. ரோடு எதுக்கு இருக்குது? நடு ரோட்லடா, லிட்டரலாக ஒரு அவங்க போயிட்டே இருக்காங்க. நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு, 2002, 2003 அந்த டைமு. அந்த குழந்தை கையை விட்டுட்டு நடுவில் போயிட்டு டான்ஸ் ஆடுது திடீர்னுட்டு. நான் வண்டியை பிரேக் போட்டேன், நான் தான் விழுந்தேன். ஆக்சுவலாக சடனாக 100 பேர் சுற்றிட்டானுங்க. நான் பதறிட்டே. ஏன்னா அடிப்படல. யாருக்கு அடிபட்டிருக்கு? அந்த அம்மா கத்துறாங்க, குழந்தைக்கு அடிப்படல, அவங்களுக்கு அடிப்படல. 100 பேர். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற போகிறதுக்குள்ள பாயிண்ட் என்னன்னா, யூ நெவர் நோ ஹவு த ப்ராப்ளம்ஸ் வில் கம். எப்படியோட வரலாம், யூ-டர்ன் போட்டுலாம் கூட வரலாம். ஸோ த பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். whenever you encounter problems, you have to face it with a proper plan. So லைஃப்பில் our goalsனு ஒன்று செட் பண்ணும்போது there will be n number of obstacles and you counter that obstacle in a very systematic way. இந்த obstacle வந்தால் இது வந்தால் அப்படின்ற ஒரு பிளான் you should have. So wish, outcome. Now
வாட் யூ ரியலி விஷ் ஃபார். நீங்கள் ஆல்ரெடி ஒரு கோலை வச்சுருக்கீங்க, யூ ரியலி விஷ் ஃபார் தட். அதோட அவுட்கம், அதோட வாட் எவர் த ரிசல்ட், வாட் எவர் த எமோஷன்ஸ் யூ விஷுவலைஸ் தட். அண்ட் மோஸ்ட் அண்ட் தட்ஸ் அ சக்ஸஸ். இல்லை அது நீ நினச்ச ஒரு விஷயம் இல்லை நீ அடையணும்னு நினச்ச விஷயத்தை கிடைக்கும்போது யூ கெட் இன்டு அ கைண்ட் ஆஃப் ஜோன். அது அடுத்த லெவலுக்கு போகும்போது ஒரு ஜென் மோடுக்கு போயிடுவோம். எதுவுமே நம்மளை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம தோனி மாதிரி ஆகிடுவோம். ஜெயிச்சாலும் ஒன்று தான், தோத்தோம் அது ஒரு வேறு ஒரு அது ஒரு ஜென் மோடுன்னு வச்சுப்போமே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வி ஹாவ் தட் கைண்ட். தட் இஸ் வாட் கீப் அஸ் லைவ்னு நினைக்கிறேன். தட் இஸ் வாட் கீப் அஸ் மூவிங். காலை எந்திரிக்கிறதுக்கு, ஒரு வேலை பார்க்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் எங்கேருந்து வருது? அந்த டோபமைன் தான். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் obstacle and the plan. Definitely list out the obstacles and the plan. I'll give you some time. So next slide. I need you guys to apply. Already ஒரு ஸ்மார்ட் கோல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. லெட்ஸ் டூ திஸ் வூப் கான்செப்ட். என்ன கோல்னு போடுங்க, என்ன அவுட்கம் வந்தால் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு போடுங்க. அண்ட் தென் யூ ரைட் டவுன் த obstacles to achieve that goal. அந்த விஷயம் அடையிறதுக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி கவுண்டர் தட் obstacle. சார் எனக்கு இவனே பிரச்சனை தான் சார்னா அவனை எப்படி ஸ்கெட்ச் போட்டு தூக்கலான்ற பிளானை போடுங்க. ஓகேவா? 10 minutes. இந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்குன்ற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ஐ பிலீவ் இன் மைக்ரோ டாஸ்க்மா. ஸ்னேகா இருந்தால் தெரியும். ஐ ஹவ் காட் அ ஹியூஜ் லிஸ்ட். எவ்ரி மார்னிங் ஐ அப்டேட் தட் லிஸ்ட். நான் என்னெல்லாம் முடிச்சிருக்கேன், ஐ மீன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என் டாஸ்க் லிஸ்ட் ஒரு 13 டாஸ்க் இருக்கும். அது ஏறும், திடீர்னு அது ஒன்று ஏறும். அதில் சிலதெல்லாம் முடிச்சுன்னா கம்ப்ளீட் நானே போடுவேன். அதோட ப்ரையாரிட்டி நானே மேனேஜ் பண்ணுவேன். அண்ட் ஐ ஹாவ் அக்கௌண்டபிலிட்டி. இப்போ ஐ எம் நாட் ஆன்சரபிள் டு எனி ஒன்ற மாதிரி தான் சில பேருக்கு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ ஐ ஃபீல் மை செல்ஃப் அக்கௌண்டபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷேரிங் இட் இன் அ குரூப். போடும்போது ஐ ஃபீல் அக்கௌண்டபிள். பண்ணி தானே ஆகணும். இப்போ அர்ஜுன்லாம் இன்னைக்கு காலையிலேயே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, சார் எங்கே சார் பிபிடி. ஆனால் நைட்டே முடிச்சிட்டேன், 2:30 தான் முடிச்சேன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஃபர்காட் டு சென்ட். ஐ வாஸ் ஹேவிங் அ இஷ்யூ. ஸோ த பாயிண்ட் இஸ் பீங் அக்கௌண்டபிள் டு சம்திங். ஸோ உங்களோட கோல் என்னவா வேணா இருக்கலாம். அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னா யூ நீட் அ பிளான் அண்ட் மைக்ரோ டாஸ்க்ஸ். ஸோ pretty simple. இந்த வாரம் உங்களோட ஸ்மார்ட் கோல் இருக்குல்ல, கையில் வச்சுருக்கீங்களே, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். கேன் வி ரைட் இட் டவுன்? டாஸ்க்ஸ், சிம்பிள் டாஸ்க்ஸ். சார் என்னோட கோலை அச்சீவ் பண்ணால் இந்த டாஸ்க்கை நான் பண்ணணும். நம்பர் 1 டாஸ்க், இதை நான் பண்ணணும். சிம்பிளாக, ரொம்பலாம் வேணாம். சார் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணுன்றதே ஒரு பெரிய டாஸ்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் மேக் ஷுர் யூ புட் அ, நீங்கள் என்ன சிம்பிளாக இருந்தாலுமே புட் அ டெட் லைன். ஆல்வேஸ் ஹாவ் அ டெட் லைன். ஸோ இன்றைக்கி என்ன சாட்டர்டேவா? நெக்ஸ்ட்டு சாட்டர்டேக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் ஆர் டாஸ்க்ஸ். ஆர் வி டன்? சார் கோலுக்கே 10 நிமிஷம் கொடுத்தீங்க, அதை பண்ணுறதுக்கே ஒரு இன்னொரு 10 நிமிஷம் வேணும்ல இல்லையா? I call it as milestone. There is a tracker. Gantt chart ஒரு கான்செப்ட் இருக்குமா? நான் இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. I'm not going to teach you. Gantt chart, GANTT, Gantt chart. எங்களுக்கு ப்ராஜெக்ட் பிளானிங்கில் they taught me Gantt chart. It's a very powerful project planning tool. ஒரு டாஸ்க்கை போட்டுருவோம், அந்த டாஸ்க்கை என்ன தேதியில் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன தேதியில் முடிக்கணுன்ற மாதிரி ஒரு சார்ட் அது. இப்போ நான் சொன்ன 3 டாஸ்கையும் ஒரு 3 ஸ்டெப்ஸையுமே யூ புட் இட் லைக் டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். ஃபர்ஸ்ட் டே ஒரு டாஸ்க்கை முடிச்சிட்டிங்கன்னா தட்ஸ் அ மைல்ஸ்டோன் கம்ப்ளீட்டட். சில விஷயத்தை வந்து நம்ம சீரியலாக பண்ணுவோம், சிலதை பேரலாக பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதுல்ல? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, ஒரு சைட்டை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு சைட்டை டெவலப் பண்ணுன்றது யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் அ வயர் ஃப்ரேம் ஆர் ரெக்யர்மெண்ட்ஸ். அதுக்குன்ட்டு ஒரு கண்டென்ட் வேணும், மெனு பார்,
ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் ஸ்டெப் 1. அதுக்கு ஒரு டொமைன் நேம் வேணும். யூ ஹேவ் டு சூஸ் அ டொமைன் நேம். டொமைன் நேம் சூஸ் பண்ணுறது தான் இதுலேயே கஷ்டமானது. அதாவது ஃபங்க்ஷனாலிட்டி கூட ரெடி பண்ணிடலாம், ஆனால் பேர் வைக்கிறது தான் ரொம்ப கொடுமை. ஏன்னா நம்ம பேரில் வந்து பைண்ட் ஆகும்ல. ஸோ தட் இஸ் அ ப்ராசஸ் தான். அதுவே ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ யூ கேன் ஹாவ் ஸ்மால் டாஸ்க்ஸ். 3 டாஸ்க் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான. இட் கேன் ஹாவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாஸ்க்ஸ். எனக்கு நான் என்ன கேட்குறேன், 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் டாஸ்க்ஸ், நத்திங் எல்ஸ். இன்னைக்கு சாட்டர்டேவா, ஸோ யூ கேன் ஹாவ் 1 டாஸ்க் அண்ட் தட் கேன் பி கம்ப்ளீட்டட் பை இன்றைக்கி நைட்டே கூட முடிக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். யார் அந்த ஆர்கனைஸ்டு டைம் மேனேஜ்மெண்ட் யாரோ சொன்னீங்களே, நீங்கள் தானா? ஸோ பேர் என்ன? வசந்தகுமார். வசந்தகுமார்லாம் இன்றைக்கி நைட்டே போய் 3 முடிச்சுடுவார்னு நான் நினைக்கிறேன். அது see, I always tell this, how much you want something matters. அந்த வாண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக அதோட உங்களோட வேகமும் உங்களோட வேகமாக முடிக்கணும்னு நினைப்பீங்களே, அது how much you want that. அந்த வேகம் எப்போ கம்மியாகும்னா நீங்கள் அதை லத்தார்ஜிக்காக, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், அதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஃபால் பேக் பிளானோ ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ ஃபார் மீ how much you want matters. And secondly, how much you are willing to do and how much you are willing to sacrifice. இதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் சார்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இது லைன் புரியுதாடா? how much you are willing to sacrifice. சார் எனக்கு தூக்கம் செகண்டரி, சாப்பாடு செகண்டரி, பெயின் நான் பார்த்துப்பேன். how much you are willing to sacrifice. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் மைத்திலி பேட்ச்னு நினைக்கிறேன், நேற்று தானம்மா. See, I would like to take this moment to appreciate your team. And Monisha உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும், but I really want to appreciate your team in particular because that is the sacrifice you are doing. நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோ நேரம், பட் அந்த மெனக்கடல் இருக்குல்ல, that will take you to the level of achieving that goal. And for me that நான் சொல்கிறேன், நான் கேர்ள்ஸ் எல்லாம் 6:30 7 o'clock மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, because there are issues. I don't want to get you guys into any kind of trouble. So I'm not underestimating your strength and power, but world is not that good. But the way you stepped up, யாருமே பண்ணல. So that is making me feel like you guys will achieve. That is more, and you are sacrificing உங்கள் டைமை, உங்களோட you are going through a pain இல்லையா? அம்மாவா இல்லையா? யாரோ 3 hour travel எங்கே கீர்த்தனா? That is something actually. Frankly speaking, நீங்கள் இன்றைக்கி வரணும் கூட அவசியம் கூட கிடையாது. You can take ஆன்லைன், எப்படி தானே வரப்போகுது. ஸோ தட் இஸ் எ சாக்ரிஃபைஸ். வீட்டில் இருந்து ஜாலியாக டிவி பார்த்துருக்கலாம், அம்மா அப்பா கூட இருந்துக்கலாம், எவ்வளோ ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் பண்ணுறல. தட் இஸ் வாட் how much you are willing to pay to achieve that particular thing. I want you guys to focus on those things. Next. புரிஞ்சுலாமா இந்த மைக்ரோ டாஸ்க்? Are you done with the 3 tasks? Are you done with the 3 deadlines? ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கலாம், 10 நிமிஷம் கூட முடிச்சிடலாம், பட் பரவாயில்ல வச்சுக்கோங்க. Give it a go. Habit loop. See, this is a concept I would like to teach you now. See, there is a book, Atomic Habits into ஒரு book இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? Atomic Habits, very powerful and very interesting and very useful book. Atomic Habits. Anybody heard about it? Atomic Habits. Good. படிச்சிருக்கீங்களா? படிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க தெரியும். ஓகே, கண்டிப்பாக படிக்கணும் எல்லாருமே. பட் அதோட சிம்பிளாக நான் அதை சொல்லிடுறேன். அந்த புக்கில் சுற்றி என்ன சொல்கிறாங்களோ அதை இப்போயே முடிச்சிடலாம். சரி, இந்த ஹேபிட் லூப்புன்றது 4 ஸ்டெப் ப்ராசஸ். ஸ்டெப் நம்பர் 1 கியூ, ஸ்டெப் நம்பர் 2 கிரேவிங், ஸ்டெப் நம்பர் 3 ரெஸ்பான்ஸ், ஸ்டெப் நம்பர் 4 ரைட். இப்போ இந்த கியூன்றது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஹிண்ட் மேக்கிங்லாம் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கேன். ஹிண்ட் மேக்கிங், ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம ஹிண்ட் டெவலப்மெண்ட், ஜம்பிள் த சென்டென்ஸ் மாதிரியா பார்ஷலி. I'll tell you இன்னும் பெட்டரா. இப்போ நம்ம உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறோமா, அந்த கொஷனுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல, பட் நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, இந்த க்ளூன்றதான் கியூ. ஒரு இதை சொன்னால் உங்களுக்கு உடனே அது என்ன ஆகிடும், ட்ரிகர் ஆகிடும். ஓ, இதுக்கு அதுதான் ஆன்சர், இதுக்கு இது இப்படி தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு
So that you call it as what? Cue. So the cueன்றது என்னன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டா that will create or trigger a behavior. So step number 1, it's a trigger that initiates a certain behavior. For example, யாரெல்லாம் ஜிம்முக்கு போவீங்க? ஜிம் பாய்ஸ். யாரெல்லாம் ரன்னிங் போவீங்க? யாரெல்லாம் வாக்கிங் பண்ணுவீங்க? வாக்கிங்டா சோதிக்காதீங்கடா டி, கஷ்டம்டா. சரி, ஹேபிட்குள்ளே வருவோம். இந்த கியூன்றது வந்து இப்போ நான் இந்த மொபைலை பார்க்குறேன்னு வச்சுப்போமே, வேணாம் மொபைல் கூட வேணாம். ஓகே, வீட்டுக்கு வெளியே வரீங்க, ஒரு ஷூ இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஷூ இருக்குதுன்னு வச்சுப்போமே, அதை பார்த்த உடனே இட் ஷுட் ட்ரிகர் எ பிஹேவியர். அதை பார்த்த உடனே காலையில் எழுந்திரிச்சு வெளியே வரோம், அந்த ஷூவை பார்க்குறீங்க, பார்த்தோன்னே என்ன போடுறோம், 10 நிமிஷம் நடக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 மினிட்ஸ் ரெக்கமெண்டடா, என்ன ஃபைசல் 30 1 hour நடக்கணுமா? 10,000 ஸ்டெப்ஸ். நான் இப்படியே நடந்துக்கிறேன். ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணணும்னு வச்சுப்போமே. ஸோ தட் ஷூ வில் ட்ரிகர் யுவர் பிஹேவியர். நான் இன்றைக்கி அதை ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு கான்செப்ட் தான். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, இப்போ இதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் சொல்கிறது அசிங்கம்னு நினைக்கிறேன் வேணாம். தட்ஸ் மேபி a ராங் வேர்ட். பட் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரேன். அதை ட்ரை பண்ணி அது முடியலனா தான் நான் சொல்லவே தரமாட்டேன். திஸ் இஸ் சம்திங் ஐ டிட் டுடே. நான் ட்ரை பண்ணேன், முடியுது தான். என்ன ட்ரை பண்ணேன்னா, நான் என்ன முடிவு பண்ணேன், நேற்று நைட்டு 2:30 இதை பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ தாட் லைக் ஒரு கியூ வச்சுக்கலாம். ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே, யாருக்கெல்லாம் அந்த நைட்டு ப்ரஷ் பண்ணுற பழக்கம் இருக்குது? நல்ல பழக்கம். டப்பாவீங்களா? சரி, ஓகே ஓகே. நான் என்ன நினச்சிட்டேன், என்ன முடிவு பண்ணேன்னா, ப்ரஷ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும்னா 5 புஷ்அப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் முடிச்சேன். 5 புஷ்அப்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. இது நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் புஷ்அப் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐ யூஸ் டு டூ லாட் ஆஃப் புஷ்அப்ஸ். பட் ரீசெண்ட் டைம்ஸ் நான் எடுக்கிறது இல்லை. ஐ ஹேவ் சிவியர் பேக் இன்ஜுரி. ஸோ நான் என்ன முடிவு பண்ணிட்டேன், எடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டேன். போனேன், என் ஒய்ஃபெல்லாம் என்ன இவன் பைத்தியம் பிடிச்சின்னு நினச்சிருப்பா ஒரு மொமெண்ட்டில். போனேன், ஒரு 7 எடுக்க முடிஞ்சது என்னால். தட்ஸ் ஆல் ஐ குட் டூ. ஐ திங்க் என்னால் அதுக்கு மேலே முடியல உண்மையாகவே. ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரிகர் ஐ ஹவ். நான் போய் இப்போ ப்ரஷ் பண்ணனாவே என்ன பண்ணுவேன், 5 புஷ். ஐ எம் வெரி ஷுர் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகிடும், ப்ரோக்ரஸ் வில் பி தேர். நீங்கள் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதோட மோட்டிவேஷன் என்னென்னா, ஐ வாண்ட் டு ரெடியூஸ் சம்திங், ஐ வாண்ட் கெட் பெட்டர் ஷோல்டர்ஸ், பெட்டர் செஸ்ட், ஐ வாண்ட் லுக் பெட்டர். தட் இஸ் த மோட்டிவேஷனில். அதான் நம்ம மோட்டிவேஷன். இல்லை ஐ வாண்ட் லுக் பிட் ஃபிட், கொஞ்சம் ஃபிட்டாக வயசு வேறு ஆகிட்டு இருக்குல்ல, பெட்டராக இருக்கும் இல்லையா? என்ன எனிபடி மாற்றுக்கிறது? அப்படிலாம் இல்லை சார். எதுக்கு சார் ஃபிட்னஸ்லாம்? ஃபிட்னஸ் முக்கியமா இல்லையா? ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, லெட்ஸ் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ஹேபிட். ஸோ கியூ இஸ் தட் வில் ட்ரிகர். பள்ளி எப்படி தான் வளர்க்கி தானே ஆகணும், வாய்ப்பே இல்லை, வளர்க்கி தான் ஆகணும். ஸோ ப்ரஷ் பண்ணுறது என்னோடய ட்ரிகர் இதுவாக நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஷூவை கூட பார்க்க மாட்டேன். நம்ம ஓடுற ஓட்டத்தில் நம்ம மிஸ் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஐ மேட் இட் something that is inevitable. Craving. What is the craving? I want to get fit. I want to become better, bit healthy, built fit. Yeah. Response. In the response, the actual behavior, which is taking push-ups. What is the reward? இது நான் வந்து ஒரு கன்சிடராக படிச்சேன். I will reward myself with maybe I would say like என்னை யாரும் பாராட்ட போகிறதில்ல. ஸோ நம்மளே வந்து செம்மையாக செஞ்சுருக்கடா, ஒரு 10 நாள் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ தட் இஸ் அ ரிவார்ட் ஐ கேன் கிவ். மேபி போய்ட்டு ஐ டோன்ட் நோ, ரீசெண்ட் டைம்ஸில் நான் ரிவார்டு எதுவும் நான் கொடுத்துக்கிறேன். பட் சம்திங் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப். யூ ஒரு ப்ளஷருக்காக மேபி ஐ கேன் வாட்ச் அ மூவி, ஐ கேன் டூ சம்திங் டு மேக் ஷுர் நீ பண்ணிட்ட, நீ சாதிச்சிட்டன்றதுக்காக அந்த மொமெண்ட்டுக்கு யூ கிவ் ரெஸ்பெக்ட் டு யுவர் செல்ஃப். யூ ஹவ் ஃபாலோட் சம்திங்கில் ஒரு 21 days. யூ ரிமெம்பர் திஸ் 21 days கான்செப்ட் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. When you follow something for 21 consistent days, that will become what? Brilliant. எல்லாம் தெரியுது. So in the habit builder மாதிரி we can have this habit loop. Number 1, you have a cue. You have what? Craving. Response. So you make sure. இப்போ let's have this. ஆரம்பிக்கலாம். Simpler. Let's play this. 5 minutes.
You set yourself a cue, you set yourself a craving, you set yourself a response and reward. யாருக்காச்சும் புரியலையா? யாருக்கு புரியல? இதானே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டே தான். யாருக்கெல்லாம் பிடிச்சது? இல்லை புரிஞ்சிருச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, புரியல. அபினிஷா மாட்டிக்கிட்டே பங்கு. இப்போ பாருங்க. ஓகே, நல்லா புரிஞ்சது யாருக்கு இப்போ? கீர்த்தனா. அடப்பாவிகளா, துரோகி கூட்டமாக இருக்குல்ல இங்கே ஃபுல்லாக. ஓகே, மறுபடியும் நல்லா சார் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அவங்க ஜோஸ் கன்ஃபார்ம் என்னை தான் கூப்பிட போகிறேன் இந்த ஆள். சரி, வாங்க வாங்க கீர்த்தனா, எக்ஸ்பிளைன் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை செட் பண்ணிக்கணும். தென் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கிரேவிங்ஸ் மாதிரி செட் பண்ணணும். அதை பார்த்தோன்னே நீங்கள் செட் பண்ண விஷயத்தை வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் பிஹேவியர் ஆன் ஆக்ஷன்ஸ். கஷ்டமாக இருக்கு சார். கஷ்டமாக இருக்கு சார். க்யூனா என்னடா? க்யூ நான் ப்ரஷ் பண்ணுறதுன்னு சொன்னேன், அது க்யூ. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் சொல்லி பண்ணணுமா? இல்லை, சொன்னால் புரியும் உங்களுக்கு பெட்டராக. ஆமாம் தானம்மா? ஓகே, இப்போது எனக்கு எழுதுறது பிடிக்கும். எழுந்த உடனே என்னுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு பென்னோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பர் பார்த்தேன்னா எனக்கு எழுதணும் அப்படின்றத தோணும். ஸோ அதை நான் க்யூவாக வச்சுக்கிறேன். பென்னு பார்க்கறதே க்யூ. பென்னை பார்த்தாவே எழுத. பென் பேப்பர்ஸ் பார்க்கறது க்யூ. ஓகேங்களா? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல சார். இல்லை, அது பண்ணுறதுனால உங்களுக்கு வாட் வில் யூ கெட்? என்ன அந்த மோட்டிவேஷன்? என்ன இந்த பிஹேவியர்? இப்போ எழுதுறீங்க இல்லையா, வாட் இஸ் த மோட்டிவேஷன் பிஹைண்ட் இட்? ஓகே, தேங்க்யூ. ஐ ரிப்பீட் தான். இந்த ஹேபிட் லூப்போட இன்டென்ஷன் என்னன்னா டு கிரியேட் அன் ஹேபிட். முதல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணணுன்றதானே இப்போ பாயிண்ட். இப்போ நிறைய பேருக்கு வந்து யாருக்கெல்லாம் வாக் பண்ணணும்னு தோணுண்டா? காலையில் ஒரு 30 minutes வாக் பண்ணால் பிரிஸ்காக இருக்குன்னு சொல்கிறாங்க சார், ஆனால் முடியல அப்படின்றவங்க யார்? சரி, ஃபஸ்ட் இல்லை, இப்போ ரிவர்ஸில் போகலாம். யாரெல்லாம் முதல்ல காலையில் ஒரு 1/2 hour போகிறீங்க, ரன் பண்ணுறீங்க, இல்லை நடக்கிறீங்க? 1 2. ஓகே ஓகேடா. இப்போ நீங்கள் கையை விட்ருங்க. யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சார் நான் அதை பண்ணணும், ஃபெயில்டு, ட்ரை பண்ணுறோம், முடியல. ஓகே, இப்போ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி நம்ம பண்ண முடியல இல்லையா? இப்போ இதை எப்படி பண்ண வைக்கிறன்றது தான் இந்த மெத்தடாலஜியோடது. ஓகே, இப்போ XYZ எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். கிவ் மீ an எக்ஸாம்பிள் ஆஃப் இந்த ஹேபிட் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். வாக்கை விட்டுருங்க, மறுபடியும் வாக்குக்கே போயிடாதீங்க. எனிதிங் எல்ஸ்? கிவ் மீ an எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ். ஓகே, எக்ஸசைஸ் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க. எக்ஸ்ட்ராடனரி. வேறு? டயட்னா கம்மி சாப்பிடணுமா இல்லை ஹெல்த்தியாக? ஜங்கை அவாய்ட் பண்ணணும். ஆனால் முடியாது, ஜங்க் அவாய்ட் பண்ணுன்றது. ஓகே, ஐ திங்க் ஃபைசல் கேன் ஹெல்ப் அஸ் வித் தட். அதாவது ஜங்க் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களாம் ஃபைசல், பட் ஆனால் முடியாதுன்றாங்க. இஸ் தட் டஃப்? ஸோ டேஸ்ட். ஓகே, டேஸ்டான ஃபுட்டுக்கு நீங்கள் ஓகே 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 ஃபைன், புரியுது. ஸோ யூ ஆர் அன்ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் கிரேவிங்ஸ். ஓகே, பட் ஓகே, கியூ இஸ் சம்திங். ஓகே, இப்படி வச்சுப்போம். எது நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க? ஓகே, ஸ்பைசி ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும். தட் இஸ் நாட் ஹெல்தி, கரெக்டாக?
இல்லைனா ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு அந்த மாதிரி வச்சுப்போமா? See, whenever you see that, so let's talk it in வேற பெர்ஸ்பெக்டிவ்ல போயிடலாம். Q வந்து சிக்கன் பிரியாணி வச்சுப்போம். யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும்? யாருக்கெல்லாம் அது ஆனால் எனக்கு பிடிக்கும் சார், ஆனால் நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பிடிக்கும் ஆனால் சாப்பிடக்கூடாது சார். அது எனக்கு வந்து நான் ஒரு அடிக்ஷன் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு சார். உண்மையாகவே சார், ஐ ரியலி வாண்ட், எனக்கு பிடிக்காம தான் சார் சாப்பிட்றேன். எனக்கு ஏதோ ஒரு ஆசையில் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுறேன். உண்மையாகவே அப்படி ஃபீலிங் இருக்கா? ஓகே, நவ் ஸோ whenever you see that lovely yummy biryani, what you should think is பாசிட்டிவாகவே போயிடலாம். You should tell your brain that you can't be fit, you will be unhealthy, you will get into sickness, you will get into a kind of state where people will not look you. இப்போ நம்ம ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா பீப்புள் see us ஃபஸ்ட். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பார்க்குறாங்கல்ல, உண்மை தானே? அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாடியை பார்க்குறோம்ல. ஸோ ஃபிட்னஸ்ன்றது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? Do you want to get into a kind of shape where you are unfit, unhealthy, get into hospitals? Is that what you really want to see? So now, whenever you see that lovely biryani, what you should think? Getting into hospital, getting admitted for what? என்னென்ன வரும் சாப்பிட்டா? எனக்கு ஃபைசலுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒபிசிட்டி, ரெண்டாவது ஹெத்ரோசிலரோசிஸ், இரத்த குழாய்கள் அடைப்பு, பைபாஸ் சர்ஜரி, வேறு என்ன? ஐ திங்க் ஹை கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, அதில் அந்த போடுற எண்ணெய், நேற்று வச்சா எண்ணெயை வச்சு வேறு தெர் இஸ் அ கான்ஸ்பிரசி தியரி போயிட்டுருக்கு ரோடு. அண்ட் சிக்கன் இஸ் ஆல்சோ சம் அடல்ட், அது மாதிரிலாம் இல்லையா? இல்லை, பயமுறுத்துக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ யூ வில் கெட் இன் டு லாட் ஆஃப் இஷ்யூஸ் இல்லையா? தட் இஸ் ஒன் வே ஐ ஸ்டாப்ட் ஈட்டிங். மேபி நீங்கள் சொல்லலாம், சார் உங்கள் ஏஜில் நீங்கள் பண்ணிட்டீங்க, நாங்கள் இப்போ தானே சார் சாப்பிட்றோம். அஃப்கோர்ஸ் யூ கேன் ஈட் வாட் எவர் யூ வாண்ட், பட் ஏஜிங் இஸ் அ இன்எவிட்டபிள் ப்ராசஸ், அது நடந்தே தீரும். ஸோ அப்போ வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ திங்க் அபவுட் வாட்? ஹாஸ்பிட்டல். திங்க் அபவுட் getting into a place where you don't want to be. So when you have that kind of negative thing, you will stop eating. நான் நினைக்கிறேன் you will stop it. நான் டூயிங்க்கு இல்லை போல. இப்போ நல்ல விஷயங்களை see, I have 2 meals per day. சிம்பிள். இது இந்த ஹேபிட் எப்படி வந்ததுன்னா, தட் வாஸ் வெரி குட். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐ எம் வெரி ஆக்டிவ் அட் த மொமெண்ட். அதுக்கான ரீசன் என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஐ டோன்ட் கெட் த கிரேவிங். நான் கிரேவிங்குள்ளே வரதே இல்லை. நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? சர்வைவ். கரெக்டாக பின்றீங்களே ஃபைசல். டு லிவ். நம்ம ருசிக்காக சாப்பிடல. இல்லை நீங்கள் எல்லாம் டேஸ்ட் பட்ஸ்லாம் எதுக்கு சார்ன்ட்டு கவுண்டர் கொடுத்துடாதீங்க. எனக்கு கண்டிப்பாக யோசிப்பீங்க. பட் ஃபார் அவர் சர்வைவல், நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு எனர்ஜியாக இருக்கிறதுக்காக we need calories. That is why we eat. So you get into a kind of place, if you eat this, you will get this. If you don't eat this, or if you eat this, you will get into a bad thing. Now you train your brain. Whenever you see biryani, what you should think, Kirtana? You are fat, you are ugly, you are unhealthy, you are sick. இல்லை, you are countering the dopamine with better things. Now how? நீங்கள் கோழியோட பழைய ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? கோழி, ஐ மீன் கோழினா சிக்கன் போயிடாங்க. விராட் கோலி, விராட்டோட பழைய ஃபோட்டோ நல்லா ஒபீஸா, நல்லா அமுல் பேபி மாதிரி இருப்பார் தலைவன். he get into a fitness later stageல. he stopped taking sugar. ஒயிட்டாக இருக்கிறது எதுவுமே எடுக்க மாட்டான். அது மாதிரிலாம் ஒரு ஆர்டிக்கல் நான். you think about something you want to crave for, and that will change the perspective towards everything. நீங்கள் விஷயத்தை பண்ணணும்னா பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னா பண்ணாமல் இருக்கலாம். I'll give you one example da. How many have been forced to do something that you don't want to? இதை நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சது என்ன ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிட்டாங்க சார். பாய்ஸ், confession time. Anybody have been forced to do something? சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சிட்டாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கே போகக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோக் குடிக்கவே கூடாதுன்னு நினச்சேன் சார். கோக்கெலாம் குடிப்பீங்கள்ல. see, we can break such loops. கோக்கை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணணும்? ஃபுல் சுகர் தான் அது. இட்ஸ் அன்ஹெல்தி ஸ்டஃப். உலகத்துலேயே அன்ஹெல்தி. ஆக்சுவலாக ஐ திங்க் அபவுட் பாத்ரூம்ஸ் தான் அது.
அதை பார்க்கும்போது அது பாத்ரூம் கழுவுற மெட்டீரியல் அது நீ இது இன்னும் குடிக்கிறதே இல்லை 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 ஃபார் அ ஃபேக்ட் தட்ஸ் எனக்கு தெரில மேபி ஃபைசல் நீங்கள் இந்த டயட் பற்றிலாம் பேசுங்களா அது சுகர் கண்டென்ட் அதிகம் தானே ஐ ஹவ் பீன் டோல்டு இன் ஒரு ஆர்டிகல் சும்மா அது மேபி ஃபேக் ஆர்டிகல் இட்ஸ் குட் ஃபார் க்ளீனிங் த பாத்ரூம்ஸ்ன்ற மாதிரி போட்டுருந்துச்சு I even tried once actually. It was really good. So that's how you trick your brain to do things and not to do things. So have a cue. Whenever you see these things, you should connect with something else. அது நல்லதுன்னா நல்லது. ஃபிட் ஆகுனா விராட் ரொனால்டோ அப்படி போயிடலாம். தெரியல உங்களுக்கு மேபி விஜய் சார் கூட நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இஸ் வெரி ஃபிட், இஸ் நாட் டூயிங் மச். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயமோ பிடிக்காத விஷயமோ நீங்கள் எப்படி உங்களோட மைண்ட் தானே, உங்கள் மைண்டு உங்கள் பிரெயின் உங்கள் உடம்பு. ஓவியா யோசிச்சிருக்கான் டே மொத்தத்துலேயே நீங்கள் செஞ்சு விட போகிறீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ செட்டக்யூன்றது ஒன்றும் இல்லை. ஒரு ஷூவை பார்க்குறீங்க, ப்ரஷ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க. இட் கேன் பி எனி திங். இப்போ கிளாஸ் போடுறீங்கல்ல, ஐ திங்க் தட்ஸ் எ கிரேட் கியூ. ஏன்னா நீங்கள் போட்டே ஆகணும் அந்த கிளாஸை இல்லையா. அப்போது டூ சம்திங். அதை போடும்போது யூ டூ சம்திங். மேபி யூ கேன் வால் புஷ்அப்ஸ் இஸ் ஈஸியர் ஃபார் ஐ திங்க் இட்ஸ் ஈஸியர். மேபி ஜம்பிங் ஜாக்ஸ் 5 டைம்ஸ்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஸ்மால் ஹேபிட்ஸ் 10 டைம்ஸ். நான்லாம் அந்த என்னாலலாம் ½ hour ஸ்பெண்ட் பண்ண முடியல. எப்படிலாம் என்ன பண்ணேன், கார் எடுத்துகிட்டே ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். ஸ்மால் சேஞ்சஸ் இன் மை லைஃப். ஸ்மால் சேஞ்சஸ். பெருசாலாம் பண்ணல, 10 தான் பண்ணுறேன். மேபி டீப் பிரீத் 10 வாட்டி ஒரு விஷயம் நடக்கும்போது. தட்ஸ் ஆல் ஐ டூ. So, and when you do this thing, it will create a loop and it will change your life for better. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் எவர் ஒரு நல்ல ஹேபிட்டை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா இட் வில் சேஞ்ச் யூ ஃபார். அது புக்கு படிக்கிறதா கூட இருக்கலாம். ஓகே, படிக்கிற பழக்கம் கம்மியாயிடுச்சு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க சார், நான் பேப்பர் பெண்ணை பார்த்த உடனே எழுதணும்னு தோணுது. டஃபஸ்ட்டு திங் இப்போ பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ChatGPT இருக்குது. திங்க் கூட பெருசாக பண்ண தேவையில்ல, டைப் பண்ணிட்டா இட் வில் கிவ் ரிப்போர்ட்ஸ் லைக் தட். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ராக்டிஸ் ஃபியூ திங்ஸ். பட் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. வாட் யூ ரியலி வாண்ட் டு அச்சீவ். யூ வாண்ட் டு பிகம் எ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். எனக்கு இந்த ஸ்கில் இல்லை சார், மெர்ன் ஸ்டாக் எனக்கு ஸ்கில் எனக்கு கண்டிப்பாக அது வேணும்னா வென் எவர் யூ சீ சம்திங் யூ கெட் இன் டு அ ப்ராக்டிஸ். சார் 5 minutes நான் இதை பண்ணி ஆகணும். நான் போமோடோரோ டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல, 20 minutes. யூ கேன் யூஸ் சச் திங்ஸ். That will help you to get into a habit for sure. So always remember, இதை பார்க்கும்போது இந்த விஷயத்தை 11 அடிக்கடி யாராவது பார்ப்பீங்களாமா? 11 விஷ் பண்ணுவீங்க. ஐ மீன்ஸ் அது ஒரு ஏஞ்சல்ஸ் நம்பர். ஐ பீன் சீயிங் திஸ் ஃபார் ஏஜஸ். நான் ஐ திங்க் 2008 பார்த்துட்டு இருக்கேன். இந்த 11ன்ற ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ வென் எவர் ஐ see these things, you do something, you wish for something. Okay, I'll give you another example, which I practiced for almost like 4 years. நான் பண்ணதுக்கப்புறம் விட்டுட்டேன். நான் இந்தியாவிலேருந்து யூகேக்கு போகிறேன். என்னோடய ஃப்ரெண்டு பேர் வந்து ராஜன்ட்டு. he gave me a Bible. I was all alone இல்லை. he said like கர்த்தரும் கூடவே இருந்து உன்னை அப்படின்ட்டு he gave that book. I was born in a Hindu family and எனக்கு religion is secondary தான் நம்மளுக்கு. ஸோ he was very close friend. 6th இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்டு தான். ஸோ he gave this Bible. மச்சான் இதை டெய்லியும் நீ படிக்கணும், கர்த்தரும் கூட அவன் அவனோட பிலீஃபை சொல்கிறான். அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு டெய்லியும் படிக்கணும் மாமா அப்படின்னு சொன்னான். சரி ஓகே. ஸோ ஐ வென்ட் டு யூகே, லேண்ட் ஆகிட்டேன். அன்றைக்கி ஆரம்பித்தேன். டெய்லியும் நான் என்ன பண்ணுவேன், அந்த 12 o'clock முன்னாடி எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவேன், படிச்சே ஆவேன். ஸோ ஐ மேட் தட் அஸ் அன் ஹேபிட் ஃபார் ஆல்மோஸ்ட் 4 years. நான் இந்தியா வந்துட்டு 4.5 years இருந்தேன். திரும்பி இந்தியா வந்துட்டு நான் படிக்கிறதில்லை. That habit loop broke. எப்போ? Once I came out. But the kind of what I learned from that book, now I am learning Quran actually. அது ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தாங்க, ஒரு ஹோட்டலில் ஒரு புக்கு கொடுத்தாங்க, ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. So I took that book. You learn good things இல்லையா? When you have habit, what do you do? What do you get? What do you get? You get knowledge, ma. You get knowledge. That knowledge is something will take you through a lot of obstacles in life that will help you to achieve greater things in life. எது? And the knowledge can be acquired by only 2 ways. One is listening, another one is reading. So that those are the things which you have to do as an habit. Next.
ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன். ரீடிங் ஹேபிட். யாருக்கெல்லாம் காலையிலேயே டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் இருக்குது? ஓகே, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். டீயை பார்த்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? நான் டீ குட்டா பேடுக்கெலாம் வரல. இல்லை குடிக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஸோ தட்ஸ் எ கியூ. whenever you have it for sure இல்லை. So what do you do? Okay, ஃபோனை பார்த்துட்டே காஃபி டீ குடிச்சிட்டு. See, whenever you have that, you feel like you want to be smarter, you want to be happy or whatever. If you want to do that, என்ன பண்ணணும்? You read at least one page. ஒரு புக்கில் இல்லை மொபைல்லையே கூட ஒரு 1 page ஆர்டிகல் படிங்க. 1 page. காஃபி குடிக்கிறோம், 1 page. Can we do that? Is it tough? இல்லை, I'm just giving you an example so that you can create a reading habit. ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அந்த விஷயம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நடக்கணும்? அந்த ஒரு கிரேவிங் இருக்கணும். சரிடா, கிரேவிங்குள்ளே வரும். How many of you want to be smart? பரிமளா தேவி அங்கேருந்து கேட்டுருக்காங்க. How many of you want to be smart? How many of you want to be liked? How many of you want to be fit? How many of you want to be happy? How many of you want to be very successful in life? Everybody. How many of you want to be knowledgeable? Everybody. How many of you want to sacrifice things for all these things? Now, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சாக்ரிஃபைஸ்ன்றது பெரிய வார்த்தை. இட்ஸ் நாட் ஈஸி. ஈஸியே ரொம்ப கஷ்டமானது என்னது? உங்களால் ஒரு பிரியாணியை தியாகம் பண்ண முடியாது, உங்களால் ஒரு டீயை தியாகம் பண்ண முடியாது, உங்களால் என்னென்ன பண்ண முடியாது? இப்போ இன்றைக்கி நான் உங்களெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 5 புஷ்அப் எடுக்கிறான்னு சொன்னால் உங்களால் ஒருத்தரால் கூட முடியாது. முடியுமா? கையை தூக்கவே முடியல. இல்லை, லெட்ஸ் பி ஆனஸ்ட். யாரால முடியுமா? எத்தனை பேரால் முடியும்? ஓகே, எத்தனை பேரால் இங்கே வந்துட்டு கையை 2த்தையும் மேலே தூக்க முடியும்? இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் இப்படி 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 இப்படி. See, உனக்கு புரியுதா? So what I'm trying to achieve here is people are not ready to get out of that shell. இங்கே கையை தூக்காதவங்களுக்கு பிரச்சனை என்னது? கையை தூக்க முடியலன்றது பிரச்சனை இல்லை, நீங்கள்லாம் என்ன நினச்சிருவீங்கன்றது தான் பிரச்சனை. என்ன வேணும் சி கேட்கல? ஆமாம் சார், சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், ஜோர்ஸே போலும் அங்கே. இல்லைம்மா, பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? we are not ready to do something. Something is stopping us. லிட்ரலாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது இன்றைக்கி. ஆனால் நீங்கள் என்ன, உங்கள் பிரெயின் என்ன பண்ணுது? அசிங்கமாயிடுமோ, அதுதான் ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம மைண்டில். ஆமாம் சார். why the hell we care about what the others think? இல்லை, why do we even care? I don't care. நீங்கள் சரியாக ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, உங்கள் கான்ஷியன்ஸ்க்கு கரெக்டாக இருக்கீங்க, அன்பாக இருக்கீங்க, எம்பத்தைஸ் பண்ணுறீங்க போது மற்றவங்க என்ன நினச்சா நம்மளுக்கு என்ன? See, I always believe in empathizing. ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றது நம்மளோட டிஃபால்ட். நம்மளுக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கணும், அது எவனுக்கும் நம்ம பண்ணிடக்கூடாது. பண்ணலாமா? ஆனால் நான் செய்வேன். என்ன செய்வேனா, இங்கே see, let's break some shells. யாரெல்லாம் கையை தூக்குனீங்க? 5 புஷ்அப் எடுக்கிறேன்னு சொன்னது யார்? ஜாஷ்வா. எந்திரிங்க. ஜிம்முக்கு போயிருக்கீங்களா? இங்கே வாங்க. ஃபைசல் இங்கே வாங்க.
ஃபைசல் நானே வீக் தான், நீங்கள் தான் சொல்லி தரணும். மாஸ்டர் மாஸ்டர் அவருக்கு வந்து ஒரு 5 புஷ்அப்ஸ் மட்டும் எடுக்க சொல்லிட்டாங்க, இல்லைன்னா ஒரு புஷ்அப் எடுக்க சொல்லிட்டாங்க மாஸ்டர். அவங்க கை தான், அந்த கை தான். ஏதோ ஒரு எக்ஸசைஸ், ஒரே ஒரு எக்ஸசைஸ். நர்வஸ், அதை நீங்கள் பிரேக் பண்ணுறோம். But I will show him how to do it. Yeah, please, you show him and you make him do it. இங்கே சிரிக்கிறவங்களாம் அவனுக்கு சொல்லிட்டேன், அடுத்தது நீங்கள் தான். சூப்பர். யா ஒன் ஐயோ வேற லெவல். புட்டா நக்கல் புஷ்அப், ஜம்பிங் புஷ்அப், ஐயோ வேற லெவல். ஓ மை காட், வேற மாதிரி. Do only one push-up. 13 வருஷம் ஆயிடுச்சு நான் கொலை பண்ணி. feeling a little bit நர்வஸ்லாம் கிடையாது. he has stage fear sir. இன்னைக்கு ஃபியரே கிடையாது நம்மளுக்கு. இங்கே பாரு, மறுபடியும் சொல்கிறேன், சிரிக்கிறோம், அடுத்தது இங்கே வந்து நிற்பீங்க. கமாண்டா, ஒன் புஷ். லெட்ஸ் பிரேக் தட் ஃபக்கிங் ஷெல். He will do with me. யா இல்லை இந்த வெக்கத்தை நான் எப்படி பிரேக் பண்ணா? எல்லாரும் எழுந்திரிங்கடா. இன்னைக்கு நம்ம சம்பவம் செஞ்சு எவ்ரிபாடி. இல்லை இவங்களுக்கு சிரிச்சுட்டே இருக்காங்களே, அடுத்தது யாரை வேணாலும் கூப்பிடுவோம். அடுத்தது ஞாபகம் வச்சுக்கணும், அடிக்கணும். வேற மாதிரி அவ்வளோதான். என்ன 10 கேர்ள்ஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்றதை நான் நம்புகிறேன். பெண்களுக்கு 33 இல்லை 50% மேலேயே கொடுப்போம். யார்? யா தேங்க்யூ, நீங்கள் போயிடுங்க. யார்? பிளாங்க் பண்ணலாம்ல? பிளாங்க் இஸ் ஈஸியில். வாலண்டியர்ஸ் பிளாங்க். இப்போ அதான் நம்மகிட்ட மாஸ்டர் இருக்காரு. கமான் மாஸ்டர். ஐயோ ஓகே சூப்பர். நீங்களே சூஸ் பண்ணுங்க. கேர்ள்ஸ் தான் நம்மளுக்கு. அதான் 50% வேணுமா வேணாமா? நான் இப்போ பாரு, யூட்டன் போட்டு எனக்கு வந்துடுவோம் போல கேம். யார் ஃபிட் ஆகணும்னு சொன்னீங்க? இல்லை டாம் பாய் வாங்க, நான் பிடிச்சிக்கிறேன். நான் ஃபோட்டோ என்ன இருக்கோம் கற்றுக்கிறேன். யா பிளாங்க் ஷுட் பி ஃபைன். பிளாங்க் இஸ் குட் இல்லடா. வாடா. வாவ், தட்ஸ் இட். இவ்வளோதான், படம் முடிச்சு. Any other volunteers who want to come and try some workouts? We have a master here. Look. Jumping jacks la பண்ணுவீங்களா? Jumping jacks தெரியாதான். Just a squad. கத்துக்கங்க. அவ்வளோதானா? சூப்பர். Sit please. Thank you Faisal. Appreciate this bro. See, getting into a habit is easy. Breaking that pattern is hard. ஒரு இந்த ஃபியர் இருக்குல்ல, இந்த ஷைனஸ் இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணுறது கஷ்டம். 10 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை, கேவலமான விஷயத்தை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை தனியாக கூட செய்கிறதுக்கு. ஸோ ப்ளீஸ் பீயிங், நான் உங்களை எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஷீப் மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடாதீங்க. எந்த மைண்ட் செட்டுக்குள்ளே? டோன்ட் கெட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் வேர் 10 பேர் பண்ணுவாங்க போது நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் தனியாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு, நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு என்ன இருக்காது. ஆல் ரைட். See, this habit is all about getting into a queue, பார்க்குறீங்க, you get triggered by something. Okay, இதை பண்ணால் you get something out and that will make you to respond. See, இன்றைக்கி வந்து எல்லாம் ஃபிட் ஆகணும்னு நினச்சிட்டோன்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம எல்லாருமே ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறோம். You see something, you want to be fit and you do something.
நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். யூ வாண்ட் டு பி ஸ்மார்ட், யூ டிசைட். ஓகே, நீங்கள் ஸ்மார்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதை பார்த்தா நான் ஸ்மார்ட் ஆகணும்னு நான் முடிவு பண்ணுறேன், நான் அதை பண்ணுவேன். என்ன பண்ணணுன்றதை முடிவு பண்ணுங்கள், எதை பார்த்தான்றதை முடிவு பண்ணுங்கள், என்ன ஆகணுன்றதை முடிவு பண்ணுங்கள். மாற்றுக்கிறதே இல்லை. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி நாலேஜபிள், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ஸ்மார்ட், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல். இதில் மாற்றுக்கிறதே இல்லை. எனிபடி வாண்ட்ஸ் டு பி எ ஃபெயிலியர்? யாருக்குமே அப்படி கிடையாதுல்ல. லிங்க்டின்ல இன்றைக்கி ஒரு போஸ்ட் போடுறதுக்கு நம்மளால் முடியலையே, ஒரு பிளாக் ஆர்டிக்கலை எழுத முடியலையே. ஏஐ இஸ் தேர். எத்தனை பேர் பண்ணுறோம்? தட் இன்க்ளூட்ஸ் மீ. எத்தனை பேரால் பண்ண முடியாது? நத்திங் இஸ் ட்ரிகரிங் தட். அந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுங்கள். யூ கெட் இன் டு அ ஹேபிட் லூப். ஒன்று பண்ணுங்கள், ரொம்பலாம் வேண்டாம். ஒன்று ஹெல்த்தியாக இருங்க, இல்லை வெல்தியாக இருங்க, இல்லை ஹாப்பியாகவாச்சும் இருங்க. எதுவுமே இல்லை சார், நான் ஞானியாகி எதுவுமே இல்லாமல் எனக்கு எதுவுமே வேணான்னு சந்தோஷமாக இருந்துருங்க. அப்படியே இருக்க முடியாதுல்ல. சொசைட்டியில் அவன் என்ன சொல்லுவான், இவன் சொல்லுவான், பொண்டாட்டி வேறு வருவா, அவள் வேறு ஒன்று சொல்லுவா. சாரி, நீங்களாம் நல்ல பொண்ணுங்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புருஷன் என்ன சொல்லுவான். ஓகே, அடுத்து ஸ்டடி ஹேபிட். யா, நெக்ஸ்ட் சயின்ஸ் பிஹைண்ட் ஐடென்டிட்டி பேஸ்டு ஹேபிட்ஸ். சரி, நான் உங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் என்ன சொன்னேன்? டு பிகம் வாட் யூ வாண்ட் டு பி. வாட் இஸ் யுவர் கோல்னா? டு பிகம் எ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இன் 6 months, டு பிகம் எ டிஜிட்டல் மார்க்கெட்டர், டு பிகம் டூன்னு நம்ம போடுவோம்ல. ஐ வில் சேஞ்ச் தட் ஹேபிட் இன் 1 minute. எல்லோரும் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? அவுட்கம். தோனி என்ன சொல்கிறாரு? ஐ பிலீவ் இன் ப்ராசஸ். இப்போது நான் அவுட்கமையும் விட்டுறேன், ப்ராசஸையும் விட்டுறேன். நான் எதை விட்டுறேன்? அவுட்கமையும் விட்டுறேன். நான் ப்ராசஸ். அவுட்கம் என்ன? ஐ வாண்ட் டு பி ஃபிட்ன்றது அவுட்கம். நான் ஐ வாண்ட் டு பி இன் 60 kgsல இருக்கணுன்றது என்னோட அவுட்கம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் ஃபாலோ எ ஸ்ட்ரிக்ட் டயட், ஐ வில் ஃபாலோ த வாட் எவர் த ஃபிட்னஸ் ரெஜிம், ஐ வில் ஃபாலோ இட். இது எல்லாமே ப்ராசஸ். எது? சாப்பிட்றது, டயட்டை கண்ட்ரோலில் இருக்குது, ப்ராசஸ். ஆக்டிவிட்டி பண்ணுறது, ப்ராசஸ். என்னவா ஆகணுன்றது அவுட்கம். நவ் ரெண்டுத்தையும் நான் விட்டேன். நான் எதுக்கு வந்துட்டேன்? ஐடென்டிட்டி பேஸ்டு. நான் என்ன வரணும்? ஐ ஆம் ஆல்ரெடி எ ஹெல்த்தி பர்சன், ஐ ஆம் ஃபிட் அப்படின்றத நீங்கள் எதுக்கு சொல்ல போகிறீங்க? பிரெயினுக்கு. ஸோ மோஸ்ட் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் அவுட்கம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் வேர் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் லாஸ்டிங் சேஞ்ச் கம் ஃப்ரம் ஐடென்டிட்டி. அட்டாமிக் ஹேபிட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவாகவே. ஸோ நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஐ ஆம் எ ஸ்மார்ட் பர்சன், ஐ ஆம் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், எனக்கு பயமே இல்லை, எனக்கு வெக்கமே இல்லை. வெக்கமே இல்லைன்னா நல்ல விஷயத்துக்கு, கெட்ட விஷயம் பண்ணுறதுக்கு வெக்கப்படணும். ஓகேவா? ஐயோ சார் சொல்லிட்டாரு, எனக்கு இப்படி வெக்கமே இல்லைன்னு எவ்வளோ பண்ணீங்க. ஸோ யுவர் பிஹேவியர்ஸ் வில் ரிஃப்ளெக்ட் வாட் யூ ரியலி வாண்ட் டு பிகம். நல்லா ஐ ரிப்பீட், அவுட்கம்ஸ், ப்ராசஸஸ், மேட்டர்ஸ் தான். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கோல் வேணும் தான், அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவேன். பட் பிரெயின் தானே அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த பிரெயினை நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக 99% வந்து we do not have control over our brain. So this identity based habits, நான் ஒரு ஹெல்தி பர்சன்னா பிரெயின் என்ன பண்ணிவிடும்? நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நல்லது தான் சாப்பிடுவேன், நான் கெட்டதே சாப்பிட மாட்டேன். அதை நம்ம சொல்லிடணும். நீ வந்து ஒழுங்காக படிக்கணும்டா, ஒழுங்காக படிக்கணும், அதுக்கு டாஸ்க் கொடுத்தாவே அது பைத்தியம் முடிச்சிடும். அதுக்கு நீ நல்லா படிக்கிற வேண்டான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவோம்? நல்ல ஹேபிட்ஸ்குள்ளேயே போயிடும். இப்போ நான் டெய்லி என்ன சொல்கிறேன்? நான் நல்லவன் சொல்லிட்டு நீ கெட்டதே பண்ண மாட்டீங்க. நீங்கள் இப்போ உங்கள் ப்ரேயரில் நம்ம என்ன வைக்கிறோம்? எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி தான். தட்ஸ் வாட் வி ஆஸ்க் இல்லையா? ரேதர் ஆஸ்கிங் யூ பிகம் தட். ஸோ தட்ஸ் pretty much next one. ஆல் ரைட், உங்களோட ஒரு கோல் இப்போ ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா? ரைட் தட் டவுன். ஆல்ரெடி வச்சுருக்கீங்க. யூ ஜஸ்ட் ரைட் இட் அகெயின். அதை நான் இப்போ முன்னாடி ஒன்று சொன்னேன்ல, ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட்டா? சார் ஐ வாண்ட் டு பி எ ஹெல்த்தி பர்சன் சொல்லாமல் ஐ எம் ஹெல்தி, ஐ எம் அ ஹெல்தி பர்சன். ஐ வாண்ட் டு பி எ ஸ்மார்ட் பர்சன் சொல்லாமல் ஐ எம் ஸ்மார்ட், ஐ எம் ரியலி ஸ்மார்ட். ஐ வாண்ட் டு பி எ குட் பர்சன், ஐ வாண்ட் டு பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் சொல்லாமல் ஐ எம் ஆல்ரெடி குட், ஐ எம் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஐடென்டிட்டியை சொல்லுங்கள். ஆல் ரைட், I'll give you 2 minutes. Write that down. Whatever you want to become, make it as an identity. அதுதான் நீங்கள்.
ஜாஷ்வா தூக்கமா? ஆல் ஓகே ப்ரோ. பிட்டு பேப்பர் பத்தலையா? நீங்கள் வேறு டார்ச்சர் பண்ணி சாப்பிடுவீங்க சார் டெய்லி. வாரம் வந்துடுறீங்க. உங்களுக்கு வேறு வேலை பொழப்பே இல்லையா? அதெல்லாம் கேட்பானா சார்? மேலே கேட்க மாட்டேன். என்னம்மா? அப்படிலாம் இல்லை சார். டார்லிங், நோட்டு பேப்பர் எங்க? என்ன இதுதான் ஃபஸ்ட் டைம் தெரியாதனமாக வந்துட்டேன் சார்ன்றியா? இல்லையா சார்? ஒரு மேட்சும் இல்லை. நானே இப்படி ஷேடோ ப்ராக்டிஸ் தான் ஃபுல்லாக. மேபி வி ஆல் ஷுட் கோ டு டர்ஃப். என்னடா 2 days போய்ட்டு வந்தீங்களா? அட கொலகாரா. ஓகே, என்ஜாய் பண்ணுறீங்க? ஈவினிங்கே கூப்பிட்றதே இல்லை. ஆர் வி டன்? புரிஞ்சிச்சா? ஆக்சுவலாக நான் சொன்னது புரியாமல் யாராவது இருக்கீங்களா? என்னக்கா சொல்லுங்கள். ஐயோ இவன் வேற. மைத்திலி, ஆர் வி டன்? கோகுல், anyone else is struggling with this activity? Okay, now let's begin. Darling, முடிச்சிட்டீங்களா? பண்ணிருக்கீங்களா? பண்ணுங்க. சந்தோஷ். ஓகே ப்ரோ, ஆரம்பிக்கலாம். ஸ்டாண்டு சொல்லுங்கள். உங்கள் ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட்டா? I am a front-end developer. I am a front-end developer. பின்னுறீங்களே. அடுத்து I am a full stack developer. I am a full stack developer. I mean software developer. You are a software developer. Super. My goal is I want to become a good and optimized full front-end developer without using AI. Then my identity is I am a front-end developer. Super. Okay, thank you. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். I am a front-end developer. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வேண்டாம், செகண்ட் லாஸ்ட் தான் ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட் சொன்னால் போதும். சொல்லுங்கள். front-end developer. ஓகே, நீங்கள் அந்த இதை அந்த சைட் போவேணா. நான் வந்து என்னோட ரைட் பிரெயின் ஸ்ட்ராங்காக இருக்குங்களா, அப்படியே போயிடுது. வாங்க லெஃப்ட்டுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஜாஷ்வாலேருந்து ஆரம்பிப்போம். சென்டர் பகுதி வேறு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரைட் ஃப்ளாங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேன். லெஃப்ட்டு. ஸோ மை கரண்ட் goal is to இந்த கரண்ட் கோல் எல்லாம் வேணாம், ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட் தான் வேணும். So I want to be a digital marketer. I no want. I am a digital marketer. You are a digital marketer. Good one. I am a perfect man. In sir? Perfect, I think. Usually. You think what? Yeah, perfect man. Think இல்லை, you are perfect. Yeah. I am perfect. அப்படி கூட சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள். அடுத்து. I am a smart person. You are a smart person. Good one. Very confident person. யாரு நானா? ஏன் இப்படி பண்ணுற? I am a social media analyst. சார் கேட்கல. Social media analyst. You are இல்லை வரேன் ஃபுல் லைன். I am a social media analyst. You are a social media analyst. I am a good boy. You are a good. உனக்கே சிரிப்பு வருது இல்லை? நல்ல பையன் சார் நான். நான் இல்லைன்னு சொல்ல, இல்லாததான் நம்ம கேட்போம்.
நீ உனக்கு புரியுதா அப்ஜெக்டிவ் அப்படி இப்படி கரண்ட்டில் பேட் பாய் இல்லை சார் பங்கு மாட்டிக்கிட்டே பங்கு கோகோ I'm fit and athletic person. என்ன சார் Fit and athletic person. You are a fit and Athletic person. You are a fit and athletic person. என்ன ஓகே இட் இஸ் ரைமிங் a bit. Thank you. அபினிஷா யோசிக்கிறா ஐயோ I am a smiling person. I am a digital marketer. You are a Digital marketer. You are a digital marketer. जोर से बोलो. हिंदी में ரெண்டு வார்த்தை கத்து I வச்சிருக்கேன். have good communication skills. என்னம்மா? I have good communication. You have good communication. Good one. I am a SEO specialist. Monish Leo. You are a SEO specialist. Good one. I have a good communication. You have good communication. I am a entrepreneur, sir. So You fit- are a entrepreneur. 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 Okay, okay. Good digital marketer I am. You are a good digital marketer. I got a job, sir. You got. Okay, you got a job. You are in a job. I am in a job. Okay. I am in a job. I am a brave person. You are a brave person. பெண்கள்னாவே brave தான். I am an expert in digital marketing. You are an expert in digital marketing. I am a healthy person, sir. You are a healthy person. You are. I am an entrepreneur. You are an entrepreneur. I am a good SEO analyst. I am your best SEO analyst. I am the best. Andy. Center. I am full stack developer. You are a full stack developer. Next. I am a full stack developer. You are a full stack developer. I am a back-end developer. You are a back-end developer. யார் அது சொல்லுங்க. Express.js, Node.js. I am a hardworking person. You are a confident person. யார் அது பாஸ் பண்றது அந்த நடுவுல இருக்குது ட்ரிப் ஆகுறீங்க. I am a good freelancer. You are a good freelancer. Nice. I am a good full stack developer. You are a good full stack developer. I am a front-end developer. You are a front-end developer. I have a good speaking skills. I have a good speaking skills. You have good speaking skills. No doubt. I am a digital marketer. You are a digital marketer. I don't procrastinate anything. You don't procrastinate anything. I'm a person, someone who never procrastinate. I am someone who don't. Pinringla Rushika. I am a digital marketer. I am a digital marketer. You are a digital marketer. Actually, Rushika, I want to take a moment to appreciate you as well. Shakti ma'am has highlighted you have done an extraordinary job in content creation. That is something you have done in the past, and that was a good one. Not many people get easy. மொத்தமாக இந்த கம்பெனிலே ஒரு 3-4 ரைட்டர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஒருத்தராக இருக்கும்போது இட்ஸ் பிரில்லியன்ட். ஐம் ஹாப்பி டு நோ. நவ் லெட்ஸ் ரிப்பீட் தட் ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட் ட்வைஸ். சத்தமா. இட்ஸ் ஓகே. சத்தமா. வாட் எக்ஸாக்ட்லி யுவர் ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட்? இப்போ என்கிட்ட சொன்னதே எல்லாருமே சத்தமா. That's it. That's it. See. Next. Vision board. எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம். But still this worked for many people in the past. I'm not really into vision board. இந்த ரூம்ஸ்லாம் போயிட்டு ஒட்டிலாம் வச்சு பார்ப்போம்ல, where you want to be, how you want to be, இந்த மாதிரிலாம் இமேஜஸ்லாம் வச்சா it will got lot of visualization that will make it happenலாம் சொல்கிறாங்க. That's a technique, but I'm not really into this. எனக்கு மாற்றுக்கிறது இருக்குது. பட் ஸ்டில் யூ கேன் லேர்ன் திஸ். விஷன் போர்டுன்றது ஒரு போர்டு வேர் யூ வில் புட் ஆல் தீஸ் திங்ஸ் யூ வாண்ட். யூ வாண்ட் கோ டு சம் பிளேஸ்னா ஐஃபில் டவர் போகணும் போட்டுடலாம், லண்டன் பிரிட்ஜை பார்க்கணும் போட்டுடலாம், ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி இருக்கணும்னா போட்டுடலாம். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு பிகம் ஆர் யுவர் ஐடென்டிட்டி ஷுட் பி ஆர் யூ ஷுட் பின்றதெல்லாம் போட்டுடலாம். பணம் எல்லாருக்குமே தேவை, ஹெல்த் எல்லாருக்கும் தேவை, ஹாப்பினஸ் எல்லாருக்கும் தேவை இல்லையா? Yeah. One last thing. Career sprint. 3 words: skill, project, deadline. See, I want you guys to take up one skill, one project and a deadline.
let's do this now. ஒரு ஸ்கில் சொல்லுங்கள், ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுங்கள், ஒரு டெட்லைன் சொல்லுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. இப்போ எஸ்சிஓ பற்றி நம்ம பேசணும். நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, ஐஎம்ஐ எக்ஸ்பர்ட் எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட்லாம் சொல்கிறீங்க பயங்கரமாக. ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுக்கே ஒரு மினிமம் 4 to 5 years ஆகும். ஸோ பாயிண்ட் என்னென்னா, அந்த ஸ்கில்லை வச்சுக்கோங்க. அது ஃப்ரண்ட் எண்ட் இருக்கலாம், பேக் எண்ட் இருக்கலாம், எனிதிங், எனி ஸ்கில், புட் தட் ஸ்கில். அந்த ஸ்கில் ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, I'll give you an example, better example. ஓகே, கான்டென்ட் டெவலப்மெண்ட் வச்சு, வீடியோ கான்டென்ட் டெவலப்மெண்ட் வச்சுப்போமே, அது ஒரு ஸ்கில் தானே. அந்த ஸ்கில்ல ஒரு ப்ராஜெக்ட், அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ எடுப்போன்றது ஒரு ப்ராஜெக்டாக வச்சுக்கலாம். அந்த ப்ராஜெக்டை இத்தனை நாளுக்குள்ளே பண்ணிடுவேன்றது நம்மளோட டெட்லைன். சிம்பிள், இவ்வளோதான். யாருக்கு புரியல? யாருக்கு புரியல? டேக் ஒன் ஸ்கில், டேக் ஒன் ப்ராஜெக்ட், செட் அ டெட்லைன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா நீங்கள்? ஓகே. ஆர் யூ இன்டு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்? ரியாக்ட் ஜேஎஸ் முடிஞ்சிச்சா? HTML முடிஞ்சிச்சா? ஓகே, தட் இஸ் த ஸ்கில் வச்சுப்போமா. HTML, CSS, JavaScript, jQuery, வாட்ஸ்அப், பூட்ஸ்ட்ராப்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஸ்கில்லை வச்சுக்கலாம். ப்ராஜெக்ட் வந்து அதில் ஒரு ப்ராஜெக்ட், இப்போ நீங்கள் யார் ஷேர்ஸ் எடுக்கிறாங்களா? அவரே டார்ச்சர் பண்ணுறாரு என்னை விட. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துப்போம். யூ வாண்ட் டு டெவலப் அ வெப்சைட் இன் HTML5, CSS3 சம்திங். இதுதான் ப்ராஜெக்ட். எத்தனை நாளுக்குள்ளே? மேபி 5 days, மேபி 20 days. 30 days. என்னது 30 days? போல்ட்டை போட்டால் 10 நிமிஷத்தில் சுட அடிச்சு கொடுக்கும். நோ அஃபென்ஸ், லைக் AI is doing things. One day, என்ன டே? 1 day. எடிட்டிங் தான் வேலையே. எனக்கு தெரிஞ்சு கஸ்டமைசேஷன் தான், அதுவே அதிகம். நான்லாம் ½ hour சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணலான்னா, யூ கேன் போஸ்ட் இட் இன் LinkedIn, யூ கேன் கிரியேட் அ சீரீஸ், யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் வித் தட். நெக்ஸ்ட். ஓகேம்மா, நான் ஆல்ரெடி நிறைய டார்ச்சர் பண்ணிட்டேன். 3 டாஸ்க் கொடுத்தேன். இப்போ ஒரு ஃபைனல். இது 24 hours சேலஞ்ச். எத்தனை ஹவர்ஸ் சேலஞ்ச்? இப்போத்துலேருந்து 24 hours ஒரே ஒரு விஷயம், அது எதுவாக வேணா இருக்கலாம். அது 5 நிமிஷம் வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. வாட் இஸ் த ஒன் ஆக்ஷன் யூ வில் டேக் வித்தின் த நெக்ஸ்ட் 24 hours? இன்னைக்கு ஃபுல் ஃபார்மில் இருக்கீங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் சார். லெட்ஸ் டூ தட். இட் கேன் பி வெரி ஸ்மால். இன்றைக்கி நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணதில்லைன்னு சொன்னீங்க இல்லையா? பண்ணிட்டு சம்திங் யூ வாண்ட் டு டூ இட், லைக் 10 push, வாட் எவர். மேக் இட் ஸ்மால், மேக் இட் ரியல், மேக் இட் விசிபிள். நான் கூட ஒன்று பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு 5 பேஜ் படிக்கிறேன்னுங்க. ஒரு புக்கில் வந்து ஒரு 5 pages, ஒரு சாப்டர், டூ சம்திங். 24 hours ஒரு விஷயத்தை பண்ண முடியும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இட் கேன் பி எனிதிங். இல்லை நானே சொல்லுமா? ஓகே, ஐ பிலீவ் இன் அக்கௌண்டபிலிட்டிடாமா. அக்கௌண்டபிலிட்டினா இப்போ நமக்கு உண்மையாகவே இருக்க போகிறதில்ல. நம்ம நினச்சிப்போம், நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை ஈஸியாக ஏமாற்றிப்போம். அது தட் இஸ் வாட் வீ டூல. நம்ம இன்றைக்கி 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிச்சிடுவோமா? முடியல. இப்போது ஏன்னா நம்மளை வந்து யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. மேபி வி கேன் ஹாவ் அ பட்டி மாதிரி ஒரு பேர் பண்ணிக்கலாம். ஐ வில் டெல் மை கோல்ஸ். ஓகே, எனக்கு ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் இருக்குது. அதை வேணால் மேபி ஐ கேன் ஷேர் இட் வித் சம்மன் ஹூ வாண்ட்ஸ் டு, ஹூவர் யூ வாண்ட்ஸ். நீங்கள் 2 பேரும் பேர் பண்ணிக்கிட்டு யூ எக்ஸ்சேஞ்ச் யுவர் கோல்ஸ், யூ எக்ஸ்சேஞ்ச் யுவர் த மைக்ரோ டாஸ்க்ஸ். நான் இந்த 24 hours ஏன்னா அக்கௌண்டபிலிட்டிக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு உங்களுக்கு புரியுது வாட் ஐம் ட்ரைங் டு அச்சீவ்ன்ட்டு. சரி, ஓகே, யாராச்சும் ஒரு கோல் சொல்லுங்களேன். இந்த 24 hours
பண்ணுறதோ இல்லை 3 டாஸ்க் சொன்னல ஒரு வாரத்தில் ஏதாச்சும் ஒருத்தர் ஒன்று சொல்லுங்கள். அப்டேட் த ரெஸ்யூம் பை எத்தனை நாளில்? 1 டேல. சூப்பர். யூ வாண்ட் அப்டேட் யுவர் ரெஸ்யூமே. ஓகே, இதை யார்கிட்டயாச்சும் நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். எங்கே மைத்திலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மைத்திலி மேம் இந்த மாதிரி 24 ஹவர்ஸில் ஐ வில் அப்டேட் மை ரெஸ்யூமே ப்ராப்பராக. அதுக்கு நான் போயிட்டு சார் கிட்ட சப்போர்ட் கேட்குறேன், இல்லை நெட்டில் பார்க்குறேன், இல்லை ChatGPT யூஸ் பண்ணுறேன், இல்லை ரெஸ்யூம் பில்டர் யூஸ் பண்ணுறேன், வாட்ஸ் எவர். வாட் யூ கான் டூ இட்? யூ கான் அப்டேட் யுவர் ரெஸ்யூமே இன் லெஸ் தென் 24 ஹவர்ஸ். அதை மைத்திலி கிட்ட சொல்லி கமிட் ஆகிட்டீங்க. இப்போது இது ரிட்டனில் வந்துச்சு. அவங்க நவ் யூ ஆர் அக்கௌண்டபிள். யார்கிட்ட முடிச்சிட்டோன்னே நீங்கள் மைத்திலி கிட்ட என்ன சொல்வீங்க? மைத்திலி மேம் நான் முடிச்சிட்டேன். சிம்பிள். அவங்க ஒன்றும் தலையெடுத்துகிற போதும் இல்லை. பட் தட் மேக்ஸ் யூ ஃபீல் அக்கௌண்டபிள். Can we have a buddy? Okay, pair up, exchange your tasks, exchange your goals, 24 hours or the 3 micro steps I have சொன்னேன் இல்லையா, எழுதுனீங்க இல்லையா? அந்த 30 days, sorry 60 days பிளானா 90 days whatever it is, exchange. Up to you தான். சரி, ஐ பிலீவ் இன் மைக்ரோ டாஸ்க் தான். நம்ம 60 நாள் 90 நாள்லாம் இப்போ எதுவும் பண்ண போதில்லை. இந்த 24 மணி நேரம் தான் நம்மளுக்குலாம் செட் ஆகும். இல்லைன்னா நெக்ஸ்ட் 1 hour செட் ஆகும். இல்லைன்னா எது செட் ஆகும்? இப்போ செட் ஆகும். இந்த மொமெண்ட்டில் ஒன்று பண்ணலாம். டன். Next பாரு, all day no. Previous. Okay, one quick, boys and girls, listen. One sec. Boys. இந்த செஷன் முடியும் போது there is another opportunity I will give you. It's up to you to do it or not. ஏன்னா நான் ஃபோர்ஸ் பண்ணுறது என்னோட ஸ்டைல் கிடையாது. ஆனால் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. See, this 7-day career challenge ஒரு குரூப் மாதிரியோ இல்லை ஒரு கம்யூனிட்டி மாதிரியோ மாற்றிட்டு மேபி ஃபைசல் I would recommend you to take it. இதை வந்து நீங்கள் ஓனர்ஷிப் எடுத்து கூட பண்ணலாம். Where you can set a community or kind of or WhatsApp where you will put all your tasks 7 days every single day. நான் இதை பண்ணன்றதை you commit and you deliver. That is something you all can do. Options தான். That can be anything, physically, mentally, intellectually, whatsoever. நான் இதை பண்ணணும்னு நினச்சேன், நான் பண்ணிட்டேன் டெய்லி. ஆனால் யூ கமிட் பிஃபோர். இந்த வாரம் இந்த 3 விஷயத்தை நான் பண்ணுவேன், ஒரு விஷயத்தை இந்த டைமில் எல்லாம் முடிப்பேன்றதை கமிட் ஆகுங்க. அண்ட் யூ டெலிவர். இட்ஸ் நாட் ஈஸி, பட் make it simple, make it highly possible, make it relevant to your career, make it just do it. Right? Okay, that's it for today. நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்ததுல ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? சரி, இந்த கான்செப்ட் எனக்கு சரியா புரியலன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? Anybody have doubts in our whatever the learning today? Gokul? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா லைக் அதுக்கு ஒரு பிளானிங் என்னென்னா, இப்போ எது தடங்களாக இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஓவர் கம் பண்ணி வரணும். இப்போ நான் ஜிம்முக்கு போகிறோன்னு நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு தடங்களாக இருக்கிறதுனா சீக்கிரம் எழுந்திக்காமல் இருக்கிறதா இருக்கலாம். ஸோ அதை நான் ஓவர் கம் பண்ணி வரணும். ஸோ அதுக்கடுத்து என்னோடய ரிசல்ட்டை நான் பார்க்கணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷனோட பண்ணோன்னா நம்ம அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, குட். அவங்ககிட்ட கொடுத்துருவோம். ஓகே. சரி, ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காலையில் ஏன் எந்திரிக்க மாட்டீங்கன்னா நைட்டு சீக்கிரமாக தூங்கியிருக்க மாட்டீங்க. அது நீங்கள் மட்டும் இல்லை, நானே தான். ஸோ anyone else want to say something? Any queries you have got? Sir, எனக்கு இந்த கான்செப்ட் புரியல, I need just to be explained again. நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? எங்கே யூ-டர்ன் போட்டு வருவேன்னு எனக்கு தெரியும் தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா?
புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. உங்களை நான் கூப்பிட மாட்டேன். யாருக்கு புரியல? டேய் ஓகே, நான் கூப்பிட மாட்டேன்டா. சரியா? இப்போ கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் புரிஞ்சுது எல்லாமே? ஒன்று. கூப்பிட மாட்டேன். ஐயோ பிரசாத், ருஷிகா, யாருக்கு புரியல அவங்களையும் நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன். டேய் இல்லை, யாருக்கு 80% எது புரியலம்மா? பண்ண முடியல. வாட் டிட் யூ லேர்ன் அட்லீஸ்ட் ஒன் திங்? 80% எது புரிஞ்சுது நல்லா? ஒரு நாளில் முடிக்கணும். ரூப் கான்செப்ட், விஷ். ஆமாம், விஷ். அது நீ இப்போ இப்படின்னா நீ ஒரு டெவலப்பராக இருக்கிற அந்த மாதிரி பேச. வாண்ட் டு பிகம் அந்த வேலை வேண்டாம், நீ ஒரு டெவலப்பர். ஆமாம், அந்த மாதிரி 100% தெரிஞ்சிருக்கே தம்பி. ஓகே சார், தேங்க்யூ சார். தன்னடக்கம் அட்லீஸ்ட் ஒருத்தராவது ஃபுல்லாக இருக்கீங்க. எனிஒன் எல்ஸ்? கியூ, கிரேவிங், யா மாற்றுங்க. செஞ்சுட்டா போச்சு. கியூன்றது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், இல்லை ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகணும். ஸோ ட்ரிகரிங் பாயிண்ட்ன்றது. ஓகே, டெய்லியும் நீ செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி சொல்லுமா? கியூக்காக சொல்கிறேன். நீ செய்யக்கூடிய இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி. மொபைலை வேற லெவல். காலையில் எழுந்தவுடன் மொபைலில் தான் முழிப்பேன். நைட்டு தூங்கும்போது பக்கத்துலேயே பெட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்குவேன். என்ன பண்ணாது? சேம் மொபைல் தான். சேம் மொபைல் தான். அதே தான் சார், மொபைல் தான். சார் நான் டெய்லியும் என் காரை துடைப்பேன் சார். காரை துடைப்பீங்க? நல்லது. மொபைல் தான் சார் யூஸ் பண்ணுவேன். மொபைல் தான். சன்ரைஸ் எனக்கு சூப்பர்ரா. மொபைல் மனசாட்சியே இல்லாதவங்கடா. எல்லாம் ப்ரஷ் பண்ணுறத சொல்லலாம், குளிக்கிறத சொல்லலாம், சாப்பிட்றத சொல்லலாம், வேறு என்னம்மா சொல்லலாம்? ஷூ போடுறத சொல்லலாம், செப்பல் போடுறத சொல்லலாம், அம்மா கிட்ட போய் குட் மார்னிங் சொல்லலாம், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்காவது கால் பண்ணுறத சொல்லலாம். எனக்கு புரியல. இல்லை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எவனாவது இருப்பான்ல, எவங்களாவது இருப்பாங்களே, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம்ல. அட்லீஸ்ட் மார்னிங் குட் மார்னிங் என்ன ஃபைசல் போட்டுருவோம்ல, ஹேபிட் ட்ராக்கர், குட் நைட், குட் மார்னிங். ஒன்ஸ் அப்பான் டைம் நான் தான் போட்டுருந்தேன், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். தட் இஸ் சம்திங் யூ டூல. அப்படி எதுவுமே சொல்லாமல் மொபைலுன்ட்டு மொபைல் ஃபோபியா பிடிச்சி சுற்றிட்டு இருக்கீங்கடா எல்லாம். ஓகே, அந்த சைட்லேருந்து வராங்க, அங்கே தான் இன்டெலெக்சுவல்ஸ்லாம் இருக்காங்க. கோகுல் சொல்லுங்கள். பக்கத்தில் அந்த செல்லத்தை நீ சொல்லுமாம்மா. அங்கே விடுங்க. காலைல எழுந்த உடனே ஹேண்ட் சும்மா ரப் பண்ணி இப்படி ஃபேஸ். சூப்பரா, தட் வாஸ் a good practice actually. என்னச்சோடனே ஹேண்ட் ரப் பண்ணி ஃபேஸில் வைப்பேன். அண்ட் தென் அவ்வளோதான். அபினிஷியா அங்கே பாரு பேரு ஒவ்வொருத்தர் அத்தது வர உனக்கு. அப்படி வாங்க சார். ஒன் ஆக்டிவிட்டி. காலையில் எழும்புனது ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரே பண்ணுவீங்களா? சூப்பர், நல்ல விஷயம். ஓகே, யூ டூ ப்ரேயர். எக்காரணம் கூட மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க, கரெக்டாக? எவ்ரிடே யூ ப்ரே. குட். Drink 2 glass of hot water. You drink 2 glass of hot water. Okay, காலையில் எம்டி ஸ்டொமக்கில். ஓ, வெரி குட். சார் டேட்ஸ் சாப்பிடுவேன் டெய்லி. டேட்ஸ் சாப்பிடுவேன். அனிமிக்காக இருக்கீங்க தெரிஞ்சு. டெய்லி மார்னிங் கிளாத்ஸ் வாஷ் பண்ணுவேன். கிளாத் வாஷ் பண்ணுவேன். என்ன வாஷ் பண்ணுவீங்க? கிளாத் துணி துவைப்பீங்க. ஓகே ஓகே. சார் மார்னிங் அந்த டீ தான் சார். டீ நல்ல தம்முன்னு சொல்லி. மார்னிங் எழுதிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு முதல் பாத் தான் பண்ணுவேன், குளிப்பேன். ப்ரஷ் பண்ணிட்டு குளிப்பீங்க, நல்ல விஷயம். நியூஸ் பார்ப்பேன். என்னது? நியூஸ் பார்ப்பேன். நியூஸ் பேப்பர் படிப்பீங்க? நியூஸ் பார்ப்பேன். நியூஸ் பார்ப்பீங்க. ஓகே ஓகே. மொபைல்லையா இல்லை டிவிலையா? மொபைலில். ப்ரேயர் போயிடுவேன். ப்ரேயர் பண்ணுவீங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணுவேன் சார். ஓ, நீங்களே குக்கிங். பைக் க்ளீன் பண்ணுவேன். பைக்கு க்ளீன் பண்ணுவீங்க. ஓகே. பைக்கை பார்ப்பீங்கன்னு வச்சுப்போமே. சரி, இப்போது நம்ம கியூன்ற கான்செப்ட் வருமா?
இப்போ கியூ வந்து இப்போ நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரேயர் கான்செப்ட் இருக்கு இல்லையா, ப்ரே பண்ணி முடித்த உடனே நான் இதை பண்ணுவேன். ப்ரேயர் தான் நம்மளுக்கு கியூ, நம்ம பண்ணியே ஆகும். பண்ணி முடித்த உடனே யூ ஷுட் ஃபீல் லைக் ஓகே இன்றைக்கி நான் வந்து ஐ ஷுட் ஃபீல் ஹெல்தி ஆர் யூ ஷுட் ஃபீல் இன்டெலிஜென்ட் ஆர் ஸ்மார்ட் ஆர் வாட்ஸ் எவர், ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தோணும். ஆர் வெல்தி ஆர் ஜாப், கடவுள்கிட்ட வேண்டுவீங்களாம்மா ஏதோ ஒன்று கிடைக்கணுன்ட்டு தானே இல்லையா, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது அதுதான் நம்மளோட ட்ரிகர் பாயிண்ட், எது ப்ரே பண்ணது. இப்போது யூ ஷுட் ஹாவ் எ மோட்டிவேஷன், அதுதான் கிரேவிங். அந்த பிஹேவியர் பின்னாடி இருக்கிற ஒரு கிரேவிங். இப்போது லெட்ஸ் சே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, that is your craving. You want to be super healthy. Now what you do is immediately you take 5 push-ups, I mean I don't know, whatever the right thing to do for you, you do that immediately after praying. அர்த்தமாயிருந்தா? Q என்னது? அந்த பிஹேவியரை ட்ரிகர் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டி. யாரோ ப்ரஷ் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ப்ரஷ் பண்ணோடனே உங்களுக்கு ட்ரிகர் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் குளிக்க போயிடுறீங்க. இப்போ குளிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஐயோ தெரியாதனமா உங்கள்கிட்ட கேட்டேன்டா. இவன் ரொட்டீனுக்குள்ள நம்ம போக வேணாம், டேஞ்சரஸ் ரொட்டீனாக இருக்கணும் எனக்கு. இல்லைடா ட்ரெண்டு வேறு மாதிரி இருக்கா, நான் அதுக்குள்ளே வரல. ஓகே, த கிரேவிங் இஸ் சம்திங் யூ வாண்ட் டு become or you want to get, that will make you super excited. Okay, for example, I always tell people, இப்போ நீங்கள் டீ குடிச்சிட்ட உடனே ஒன்று பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இல்லையா, டீயோ காஃபியோ, யூ ரீட் சம்திங், தட்ஸ் அ ஸ்டடி ஹேபிட், தட் இஸ் த பிஹேவியர். அது இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அந்த பிஹேவியருக்குள்ளே வாங்க. அந்த பிஹேவியரை எது ட்ரிகர் பண்ணிச்சு? அந்த கியூ. குளித்த உடனே நம்ம இதை பண்ணணும், ப்ரேயர் பண்ண உடனே இதை நம்ம பண்ணணும், இந்த ஒரு பைக்கை தொடச்ச உடனே என்ன பண்ண போகிறீங்க? ஜிம்முக்கு. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் தெரில, ஆசைப்படுவீங்க. இது செய்யணும், இதை செஞ்சு ஆகணும். இப்போ காரை தொடச்ச உடனே நம்ம ஒன்று பண்ணணும். மேபி ஐ டோன்ட் நோ, லைக் when you see this, you do this. Simple. And finally, see, இந்த ரிவார்டுன்ற கான்செப்ட் என்னென்னா, when you stick to a particular regime, இந்த சீட் டேன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, நீங்கள் ஒரு மாதம் ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டீங்க, ப்ராப்பரான ஃபிட்னஸ் ரெஜிமை ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம், இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது வந்து சீட் டேன்னு, இட்ஸ் மோர் லைக் அ ரிவார்ட். யூ அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப் ஃபார் டூயிங், இவ்வளோ விஷயம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் இல்லையா. ஸோ ஒரு நாள் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேபி பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். மேபி தட் இந்த பாத்ரூம் க்ளீன், அது பேர் என்னடா, கோக் சாரி, அப்படி கனெக்ட் ஆகிடுது. ஸோ யூ டூ தட். டஸ் இட் மேக் சென்ஸ்? அந்த கான்செப்ட் புரிஞ்சா? இட்ஸ் ஆல் அபவுட் கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிவார்ட். I'll tell you one of my cues. I told you already நினைக்கிறேன், இன்னைக்கு மார்னிங் தான் ஆரம்பித்தேன். I think those cues can help us build a lot of habits. நிறைய ஹேபிட்ஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். Yeah, so find the cues and tell me. Anything else? Now, let's summarize. I need a volunteer to summarize what we have learned today. Any volunteers? Except 3 people, Kirtana, Faisal and Lakshmanan. Anyone else? நீங்களா கை தூக்கலாம், நானே வர வைப்பேன். சிம்பிள். சந்தோஷ்? ஓகே, குவிக்லி இங்கே வாங்க. Thank you for coming here. Please pick any one of these people apart from those 3 நான் சொன்னேன் இல்லையா. You pick someone and stand with you. Make them stand with you. கூப்பிடுங்க. நல்ல உயிர் நண்பர்களாக இருப்பாங்க இல்லையா. உனக்கு ஃப்ரெண்டாக ஆனதுக்கு நீ என்ன செய்யணுமோ செஞ்சுட்டா.
ஆமாம் இவர் வந்து முதல் ஒன்று அர்ஜுன். இன்னும் ஒருத்தர். Okay. Tell something that you have learned today. Just one. Habit, sir. Smart boy running. என்னோட கேவ் வந்து கியூ. நான் வந்து டெய்லியும் என்னோட ரொட்டீன் வந்து நான் எழுந்த உடனே வெளியே வந்து உட்காருவேன் சார். ஸோ அதே என்னோட ரொட்டீனாக இருந்தது. ஸோ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா என்னோட ஸ்கில்ஸ் வந்து நான் ஃபுட்பால் பிளேயர். என்னோட ஸ்கில்ஸ் வந்து இப்போ ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ நான் வெளியே வந்து உட்காந்தோடனே எனக்கு பார்க்குறப்ப பூட் இருந்தால் நான் ப்ளே பண்ணுவேன். எனக்கு அந்த மைண்ட் செட் வரும். ஸோ அந்த பூட்டை வந்து நான் கியூவாக செட் பண்ணிக்கிறேன். தென் யூ ஷுட் பிளேஸ் த பூட் உங்கள் கண் பார்ல படுற மாதிரி வச்சுருங்க. குட் ஒன். பட் அதுக்கான மோட்டிவேஷன் என்ன? அதை பண்ணோன்னே நீங்கள் என்ன பார்ப்பீங்க? அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? யூ கோ அவுட் அண்ட் ப்ளே. ஸோ என்னோடய பிடி மாஸ்டர் வந்து லாஸ்ட் 6 மந்த்லேருந்து என்னை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒரு நாள் இப்போ நான் லாஸ்ட் 3 மந்த்தாக நான் போகிறதில்ல. ஸோ அவர் டெய்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு. நான் ஏன்னா எனக்கு பேக் ஃபயராக இருக்குது என்னோடய ஸ்லீப்பிங். நான் இது வரைக்கும் 9 o'clock 10 o'clock தான் எழுந்துறேன். இன்னைக்கு கிளாஸ் வந்து 10 o'clock சொன்னாங்க. ஸோ நான் எழுந்து பார்த்தா 9:58. எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? 3 o'clock. நிறைய வேலை இருந்திருக்கும். தேங்க்யூ. வேற கான்செப்ட் இல்லை அதுக்குள்ளே வரலண்ணா. வேற ஏதாவது கான்செப்ட் வாட் யூ ஹவ் லேர்ன்ட் அதர் தேன் திஸ் ஹேபிட் லூப்? நீங்கள் போய் உட்காந்துருங்க. எவ்வளோ இப்போ நல்லவங்களா இருக்காங்க பாருங்க. ப்ராக்டிஸ் பற்றி சொல்லலாமா சார்? என்ன டாலிங்? ப்ராக்டிஸ் வாட்? இப்போ சரி, நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் சொல்லணும், எனக்கு புதுசாக சொல்லி தராது. அது நீங்கள் சொன்ன மாதிரி சொல்ல வராது சார். பரவாயில்ல, ஏதோ ஒன்று எனக்கே நான் சொன்ன மாதிரி திருப்பி சொல்ல தெரியாது. ஊப் கஷ்டம்டா, விட்டுடலாம். புரியல. இல்லை ஊப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் இந்த அப்டாக்கிள் அதை பற்றி சொல்லலாமா? ஊப்போட ஃபுல் ஃபார்ம் மட்டும் சொல்லிடுது, கிளம்பிடு. ஃபோன் அ ஃப்ரெண்ட், ஆஸ்க் அ ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஏதாவது எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். இல்லைடா, யாருக்காவது ஹெல்ப் வேணுமா கேட்டுக்கூடா. இப்போ இது ஊப்போட ஃபுல் ஃபார்ம் தான் கேட்குறேன், வேறு எதுவுமே கேட்கல. ஊப் ஃபுல் ஃபார்ம். விஷய அவுட்கம் அப்டாக்கிள் பிளான். சூப்பரா, வெரி குட். கை தட்டிக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ஏதோ ஒரு கான்செப்ட் இல்லை சார், ஏதோ ஒரு கான்செப்டா முடியலடனால. சொல்லுங்க, நீ பரவாயில்ல, பிட் அச்சாவது பாஸ் ஆகுங்க. டஃப்டா வேணாம். ஏய் மாத்துங்கடா, பாவம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம். புரிஞ்சா? இக்கிகாய் புரிஞ்சு. அந்த 4 ஹெட்டிங் மட்டும் சொல்லிடுங்க பார்க்காம. ஒன் டைம் பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க.
போதும், ரொம்ப லென்த்தாக போகுது. What you love. What you love. What you can good at. What you can good at. What you are good at. What you are good at. What you can be paid For. What you will. What the world needs. What you will. அப்படின்னா என்ன, இந்த 4 விஷயத்தையும் எனக்கு கஷ்டமாக இருக்கணும். வாட் யூ லவ் மட்டும் சொல்லுங்கள் போதும். லவ் நல்லா இருக்கு. வாட் யூ லவ்னா நம்ம எதை லவ் பண்ணி பண்ணுறோமோ அது ஆக்டிவிட்டிஸ். எது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்கோ. இப்போ 3 பேரை மட்டும் நீங்கள் பிக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். 3 பேர், எனி ஒன் எக்ஸப்ட் கீர்த்தனா, லக்ஷ்மணன், ஃபைசல். ரேண்டம் பிக். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணாம், பாவம். இன்னைக்கு தெரிஞ்சிடும் எதிரிகளை சம்பாதிக்க போகிறோம். அந்த இவங்க திஸ் ப்ளூ கேர்ள். நான் உனக்கு என்னடா பண்ணேன்? நீங்கள் தான் சார் ரேண்டமாக. அதான் கரெக்ட். அவங்க மைண்ட் வாய்ஸில் சொல்கிறேன். போங்க மேடம். சார் பின்னாடி நில்லுங்க. அப்புறம் அந்த மிரர் போட்டு. சார் முன்னாடி போய் நில்லுங்க. ஒயிட் ஷர்ட் மிரர் போட்டு. ஒயிட் ஷர்ட். ஜாவேத் கடைசியில் உனக்கு ஸ்கெட்ச் போட்டுருங்க. இவனோட செலெக்ஷன் கிரைட்டீரியா எனக்கு புரியல. பிளாக். திஸ் பாய். பிளாக். நான் 7 தாண்டா உட்காந்துருந்தேன். ஆரம்பிங்க. வாட் யூ ஹவ் லேர்ன் டுடே? இந்த 90 டேஸ் சொன்னீங்கல்ல, ஸோ அது வேர்ட் ப்ரெஸ் வந்து அந்த 90 டேஸ் நல்லா கற்றுக்கலான்ட்டு. 90 டேஸில் வேர்ட் ப்ரெஸ் வந்து நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் 5 டேஸில் கற்றுக்கணும். ஆக்சுவலாக அது ப்ராப்பராக எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் you want to develop a website in WordPress in 90 days. புரிஞ்சுக்கிறது கரெக்டாக? ப்ராப்பராக 90 days கொஞ்சம் ரொம்ப லாங்காக இல்லை? 1 வீக் 1 month. இவங்க பேரை எழுதிட்டு அதை எழுதுங்கம்மா. யாராச்சும் ஒருத்தர் எங்க ஃபன். அடுத்து, ஸோ யூ ஹவ் லேர்ன் தட் 90 டேஸில் வந்து ஒன்று பண்ணுறீங்க, அது 1 மந்தில் இப்போ பண்ண போகிறீங்க. தேங்க்யூ ஜாவத். Career script. Career sprint. You learn to career sprint. What is it? SEOல வந்துட்டு blog create பண்ணு. இல்லை, career sprint சொல்லுங்கள் முதல்ல. 3 விஷயம் சொன்னேன், 3 வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தேன். Career sprint. இருங்க விட்டு வருது. ஈஸி தான், அவ்வளோதான். வேல்யூ பண்ணணும், என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோங்கிறது. அந்த கெரியர் ஸ்பிரிண்ட் அது கீழே இருக்குல்ல, 3 வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க. எஸ்ல ஆரம்பிக்குது பார்த்தியா? ஸ்கில் ப்ராஜெக்ட் மேலே 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 பாருங்க. பெண்கள் வந்து மேலே பார்க்கணும். ப்ராஜெக்ட் டெட்லைன். என்னென்ன? ஸ்கில் ப்ராஜெக்ட் டெட்லைன். ஸ்கில் ப்ராஜெக்ட் டெட்லைன். மறுபடியும் சத்தமா. ஸ்கில் ப்ராஜெக்ட் டெட்லைன். பரிமளா தேவி கேட்டுச்சா? இல்லையா, கேட்கலையா? பழிவாங்காத பரி. அது காது கேட்காது. ஸ்கில் ப்ராஜெக்ட் டெட்லைன். என்ன கேட்டு சொல்லுங்க பாப்போம். நன்றி தேங்க்யூ மேம். வெரி குட் மேம், வெரி குட். ஊப் சார். ஊப் ஆல்ரெடி தம்பி சொல்லிட்டாப்ல. பட் அதை ஃபுல் ஃபார்ம் மட்டும் தான் சொன்னாங்க. நீங்கள் ஃபுல்லாகவே சொல்கிறீங்க. சூப்பர்மா. I wish to get a job and the outcome is I get a job, I feel happy. You feel happy. Then obstacles, that's my family situation, sir. If I go to job, no one take care of my baby. So that's my obstacles. ஜாபுக்கு போனால் என் பாப்பாவை பார்த்துக்க ஆள் இல்லை சார். ஜாபுக்கு போகணுன்ற அந்த விஷுக்கு அப்டக்கிளாக இருக்கிறத போடணும். எஸ் சார், தட்ஸ் வேலைக்கு போனால் இது தடையாக இருக்குன்றீங்க. ஆமாம் சார். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு என்னது அதுக்கு என்ன கவுண்டர் என்ன? ஸோ ஐ பிளான் ஃபார் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இந்த க்ரீஷ்க்கு அனுப்புறது, பேபி சிட் பண்ணுறது, நானி போடுறது. ஸோ நாட் லைக். தேங்க்யூ. ரிமோட் ஜாப்ஸ் மாதிரி பார்க்குறீங்க. குட் ஒன். தேங்க்யூ.